ஹாய்டா, அன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிகக்கூடிய டாக்ஸிக் லவ் வித் மீ டெசர்ட் ஃபைனல் பார்ட். ஓகேவா? லாஸ்ட் பார்த்தா எப்படி அனுப்பி பண்ணாங்க, நம்ம ஜங்க் வந்து ஜிம்மை கொடுத்து ஃபோட்டோ ஷூட் பண்ண போயிருக்காங்களா? ஓகேவா? இப்போ பீச்சில் தான் போட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஜங்கு கேமராமேன் இருக்காங்க, ஜிம்மில் அழகாக நினச்சிருக்காங்க. அந்த லாங் ஷர்ட் ஒரு வேர் பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகாக இருக்க பார்க்கறதுக்கு. இப்போ ஜங்க் வந்துட்டு ஜிம்முக்கு அந்த ஹெட்ல ஃப்ளவர்ஸாக செஞ்ச ஒரு கிரவுண்டாக வச்சு விடுறாங்க. அவ்வளோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காரு. ஜங்க் பார்க்குறாங்க, அப்படியே ரசிச்சு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நிறைய ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, பண்ணி நான் செஞ்சது தான் சொல்கிறாங்க. ஆனால் யார் ஃபோட்டோ எடுப்பா ஜிம் கேட்குறாங்க. ஹீரோ சொல்லி ஜங்க் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை செட் பண்ணி வச்சுட்டு வராங்க. இப்போ ஜங்க் ஜிம்மு கூட நிற்கிறாங்க, அழகாக கிளிக் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜங்க் வந்து ஜிம்மில் ஃபோட்டோ கிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அப்படி நீட்டர் பண்ணி அந்த பேபி பம்பில் கிஸ் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாமே அழகாக கிளிக் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலாக ஜங்கு ஜிம்மோட ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சிருச்சு. ஜிம் பார்க்குறாங்க, வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிம்மு வீட்டுக்கு வராங்க. இப்போ தான் ஜங்கு ஒரு கால் வருது. ஜங்க் ஃபோன் போட்டு ஹலோ சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க, அப்பா என்னாச்சு அப்படி ஜங்க் கேட்குறாங்க. இப்போ ஜங்கோட பார்க்குறாங்க. ஜங்குக்கு அம்மாவுக்கு சொல்கிறாங்க. அம்மாவுக்கு நெஞ்சு வரைக்கும் சொல்கிறாங்க. எனக்கு பயங்கர விழுந்துட்டாடா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமா, நானும் வயதாக கூட்டிட்டு அட்மிட் பண்ணியிருக்கோம், எனக்கு பயமா இருக்கு ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் எப்படி தெரியல. ஜங்க் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க. நீ உடனே வரையா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங்கும் ஜிம்மியும் சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, அது சொல்கிறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. இங்கே பாரு, அம்மாவுக்கு வந்துட்டு ஹெல்த் இஷ்யூவாக இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமா, ஏதோ அட்மிட் பண்ணியிருக்காங்க, நான் போய்ட்டு பார்க்கணும்டா, நான் வண்டி போய்ட்டு வரவா சொல்லி கேட்குறாங்க. நீ போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, நான் ஓன் ஜெட்டில் தான் போகிறேன். ஓகேவா? நான் ஓன் ஜெட்டில் போயிட்டு ரிட்டர்ன் உடனே வந்துடுறேன். ஓகேவா? நீ அது வரைக்கும் சேஃப் வர சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு நீ போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஒரு ஓன் ஜெட்டில் தான் வராரு. வந்து கொரியா வந்து ரீச் ஆகுறாங்க. வந்து பார்த்தாக்கா இந்த பக்கம் ஜங்கு நம்ம ஐசியூவில் இருக்காங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்பா என்னாச்சு கேட்குறாங்க. தெரியலடா, அம்மா கொஞ்சம் டேஸாக நீ ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணலாம், நீ வேற அந்த ஃபாரின்ல இருக்கியா, அவர் ரொம்ப ஒரி பண்ணா, அப்புறம் பேபி எப்போ பிறகு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தாரா, என்னவோ தெரியல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சன்னதுக்கு நெஞ்சு வலிக்க சொல்லிட்டு மயங்கி விழுந்துட்டா, எனக்கு பயமா இருக்கு ஜங்கு சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இருக்காது சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக டாக்டர் தான் விளையாடுறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா கிட்ட தான் அந்த டாக்டர் பார்க்குறாங்க. நான் உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீங்கள் எங்கிட்ட சொல்லுங்க சார். டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு பையன் சொல்கிறாங்க. ஓகே வாங்க சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, உங்கள் அம்மாவுடைய ஹார்ட்டில் வந்து ஒரு பிளாக் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு பிளாக் இருக்குது, இப்போதைக்கு வந்துட்டு அது சரி பண்ண முடியாது சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க. அம்மா வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, இப்போதைக்கு சர்ஜரியோ ஆன்ஜியோஸோ பண்ண முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, இப்போதைக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ டெம்பரரியாக கொடுக்குறோம், அவங்க கொஞ்சம் ரெக்கவர் ஆக டைம் எடுக்கும். ஓகேவா? இப்போதைக்கு அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாது. ஓகேவா? அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக வச்சுக்கோங்க, அவங்க டென்ஷன் ஆகக்கூடாது, ஃபிசிக்கலி மென்டலி வீக் ஆகக்கூடாது சொல்லிட்டு டாக்டர் நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. எனக்கு ஆமாம், இப்போதைக்கு அவங்க ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும் பாருங்க. ஓகேவா? உங்களுக்கு டென்ஷன் ஆகிற மாதிரியும் ஷாக் ஆகிற மாதிரி எந்த விஷயத்தை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க தாங்கிக்க முடியாது எந்த விஷயத்தையும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்படியே டாக்டர் ஆமாம் சொல்கிறாங்க. இப்போதைக்கு வந்துட்டு இப்போதைக்கு சர்ஜரி பண்ண முடியாது. ஓகேவா? அவங்க ஹெல்த் கண்டிஷன் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஓகே இப்போதைக்கு சொல்கிறாங்க. இப்போதைக்கு அவங்க அவுட் ஆஃப் டேஞ்சராக தான் இருக்காங்க சொல்லிட்டு ஜங்கோட டாக்டர் சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு கொஞ்சம் மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜங்கு என்ன நினச்சிருப்பாங்கனாக்கா, அவங்க ஜிம்முக்கு பேபி பிறக்கிறப்போ ஜங்கோட அப்பா அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டு சொல்லிடலான்னு நினச்சிருப்பாரு. ஜிம்முக்கு வந்துட்டு இது மாதிரி எனக்கும் ஜிம்முக்கும் ஃபிசிக்கலாக தான் இந்த குழந்தைலாம் பிறந்திருக்கு, நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதை சொல்லணும், ஒயனுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அவர் நினச்சிருப்பாரு. ஆனால் இப்போ ஜங்கோட அம்மாவோட கண்டிஷன் பார்க்குறப்போ ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கோட அம்மா வந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு வாய்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜங்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க, பாருப்பா ஒயன் ரொம்ப வீக் ஆகிட்டா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் நினச்சி அவர் ரொம்ப வந்துட்டு வெல் பண்ணுறாப்பா, அவர் ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறாரு, நானே பார்த்தேன் சரியா, அவர் இந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறா போல, தயவு செஞ்சு ஒயனை ஹர்ட் பண்ணுறாதா சொல்கிறாங்க. ஜங்கு கோபமாக இருக்கு. அம்மா சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கு அவள் நினச்சி ரொம்ப கவலையாயிட்டு, ஒரு பக்கம் நீ ஃபாரின் இருக்கியா, அவளுக்கு ரொம்ப வருத்தம், எங்கே அது மாதிரி பேபியிலனால அவள் எதுவும் ஹர்ட் பண்ணுறதுன்னு எனக்கு அப்படி பயந்துட்டா போல, நான் நினைக்கவே இல்லை வயன் இந்த இன்செக்யூராக ஃபீல் பண்ணான்னு சொல்லிட்டு சரியா, நீ ஜிம்மிட்டு பேபி போகிறதுக்கப்புறம் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துட்டு பேபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பேபி எடுத்துகிட்டு வந்து வயன்ட்டு கொடுத்து சரியா, அவளை பேபி ஹோல்ட் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம், ஆனால் லைஃப் லாங் அவள் வந்துட்டு மனசில் ஹோல்ட் பண்ணுவாள் பேபியை சரியா சொல்கிறாங்க. அவள் கண்டிப்பாக அம்மா ஒரு டிசர்வ் பாசம் தான், எப்பவும் வயனோட இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறது கண்டாத அம்மாவோட விஷயம் இது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒயின் நினச்சிட்டு அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு போகப்போ ஜிம்மு போய் சொல்ல முடியாது. ஜங்கு ஒரு மாதிரி அம்மா அதை சொல்கிறாங்க, என்னாலும் தாங்கிக்க முடியாது சரியா, ஒயின் ஹர்ட் ஆகக்கூடாது பாவம், அவளை ரொம்ப லவ் பண்ணுறாப்பா சரியா. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, ஏன்னா எல்லா அம்மாவுக்கும் தன்னோட நட்டிலாவோ இல்லை சனிலாவோ தன்னோட பசங்களை லவ் பண்ணுறா, ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறதுன்னு விரும்புவாங்க. அதே மாதிரி தான் ஒயின் வந்து ரொம்ப லவ் பண்ணுறான். அப்போ நான் வந்துட்டு அவள் ஹாப்பியாக நினைப்பேன். ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, அவளுக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு விஷயம் இல்லை, எனக்கு தெரியும், நீ வந்து நல்லா பார்த்துக்க சொல்லிட்டு இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன், அவள் பத்திரம் பார்த்துக்கோ, ஒரு ஹர்ட் பண்ணுறதா ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி ஆயிடுது. சரிம்மா சொல்கிறாங்க, எப்போ குழந்தை பிறப்புன்னு எனக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரமாக குழந்தை காட்டு சொல்கிறாங்க. ஜங்கோட அம்மாவும் ஜங்கு சரி சொல்கிறாங்க, எனக்கு எதுவும் ஆகாது சரி, நான் குழந்தைல வளர்ப்பேன், நான் குழந்தைல பத்திரம் பார்த்துக்கணும், கொஞ்சம் வளர்த்து கொடுத்து தான் போவோம் சரியா, எனக்கு அதுக்குள்ள ஆகாது. ஜங்கோட அம்மா சொல்கிறாங்கம்மா எதுக்கு இப்படி பேசுங்க சார். ஜங்கு சொல்கிறாங்க, இப்போ ஒரு 3 hours இருப்பாங்க. ஜங்கு பார்க்குறம்மா எனக்கு ஒர்க் இருக்கிற கிளம்போ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் சீக்கிரமே வரேன் மேம், பேபியோட வரேன் சொல்கிறாங்க. ஜங்கா ப்ராமிஸ் பண்ணி பேபியோட வரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்கு சரி ஓகே மேம், பேபியோட வரேன் சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாரு. அவர்கிட்ட வந்துட்டு யூஎஸ் வராங்க, வந்து பார்க்குறாங்க. ஜிம்மி அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ
ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா ஆண்டி எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. என்னாச்சு ஆண்டிக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் நடந்ததா சொல்கிறாங்க. ஜங்கா அங்கே பாரு நீ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. ஜங்கா என்ன முடிவு எடுத்துன்னு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் நடந்ததா சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் ஓகேவா வைன் பாவம் அவள் ஹார்ட்டாக அந்த பேபியெல்லாம் எதுக்காக நம்ம இது மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு வழக்கே தெரியும் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜங்கா நீ நினைக்கிறதெல்லாம் பண்ணி வச்சுக்கேன் நம்ம நிறைய ஹர்ட் ஆகும் சரியா. நீ ஹர்ட் ஆவா நான் ஹர்ட் ஆகும் ஒயின் ஹர்ட் ஆவா அப்பா அம்மா அங்கிள் ஆண்டி எல்லாரும் உடஞ்சி போயிடுவாங்க. தயவு செஞ்சு ஆண்டியோட ஹெல்த் இஷ்யூ தான் ஹெல்த் இஷ்யூ கூட அப்ளை பண்ணாத சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க விளையாடாத சரியா. நீ வந்துட்டு ஆண்டி எப்படி சேஃபாக இருக்கும்னு நினச்சிக்கோ சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஆண்டி சேஃபாக அப்படியா இருக்குனாக்கா என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சரி சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ 5 days பாஸ் ஆகிருக்கா. ஜங்க் ஜிம் இப்போ பீச்சில் ஆஃப் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ரொம்ப கால் வலிக்குது சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்க தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. வேணாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. நானும் பேபியில் நாங்கள் 3 பேர் இருக்கோம் சரியா சொல்கிறாங்க. 4 பேர் கூட தூக்குவோம். ஜங்க் அப்படி தூக்குறாங்க ஜிம்மில். ஜங்கா சொல்கிறாங்க 4 பேரில் எத்தனை பேரும் தூக்குவோம் சரியா. ஜங்க் அழகாக தூக்கிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க பெஞ்சில். சரி நான் வாங்கிட்டு வரேன். ஜங்க் கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. அந்த ஒரு டைம் அவர் அழகாக என்ஜாய் பண்ணுறதுனாக்கா மேபி இவர் ஹெல்த்தியாக தான் பேபி ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அவர் ஜங்கு மேலே அவ்வளோ பாஸ் வச்சிருக்காரு. ஜங்கு அப்படி தான் ஜிம் மேலே கிரேஸில் வச்சிருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் ஜிம்முக்கு பேபி டெலிவரி ஆகிறதுக்கு ஒரு 1 week தான் இருக்குது. இப்போ ஜிம்மு ஃபோன் பண்ணுறாங்க. ஜிம் பேசுகிறாங்க. ஹலோம்மா சொல்கிறாங்க. ஜிம்மின் உனக்கு டெலிவரி டேட் வந்து டெலிவரி தானேப்பா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் வரேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதுமா சொல்கிறாங்க. நான் வரேன் சரியா சொல்லிட்டு ஜிம்மு வந்துட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்கா அம்மாவும் அப்பா வராங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க அம்மா அப்பா வராங்க. ஜங்கா அவங்கள்ட்ட நீ சொல்லிட்டு அட்மின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் சொல்ல சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீ அமைதியாக சொல்கிறாங்க. ஜங்க் ஜிம்முக்கு சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நெக்ஸ்ட் டே வந்துட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு 1 week டெலிவரி டைம் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம ஜிம் வந்து லேண்ட் ஆகிறப்போ நம்ம எப்படினாக்கா அவங்க யூஎஸ் ஏர்போர்ட் ரீச் ஆகுறாங்க. அப்போவே ஜிம்முக்கு பெயின் வந்துடுது. நம்ம ஜிம் பார்த்து பெயின் பிடிச்சிருக்கா. ஜங்க் பார்க்க ஜிம் என்ன சொல்கிறாங்க. ஜங்க் ஹிப் பெயின் இருக்க சொல்லுவோம். இப்போவே ஜங்கு தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் டேரக்டாக ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகுறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க ஒய்ஃபை கம்ஃபர்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மி ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜங்கா பெயினாக இருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இந்த பக்கம் ஜிம் ரொம்ப பெயினில் கத்திட்டு இருக்காரு. அவருக்கு அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. கொடுத்துமே வந்துட்டு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கேர்ள் பேபி பிறக்கிறா. செகண்ட் ஒரு பாய் பேபி. அவருக்கு வந்து மயக்கத்தில் இருக்காரு. ஃபைனல் எப்படினாக்கா கொஞ்சம் அனஸ்தீசியா கொடுத்துருப்பாங்க. பேபிஸ் எடுத்துருக்கான். 2 பேரும் விளையாடுறதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜிம் வந்து வாங்கிறாரு. அப்படி இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. 2 பேபிஸ் அழகாக இருக்காங்க சொல்லிட்டு இப்போ டாக்டர் கிளீன் பண்ணி ஜங்கு ஹேண்டில் கொடுக்குறாங்க. ஜங்கு 2 பேபி ஹேண்டில் வாங்குறாங்க. ஜிம் பார்த்து வாங்கிட்டாரு. இப்போ டாக்டர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி ஃபோட்டோ எடுப்பாங்க. அவங்க என்னதான் வந்துட்டு அவங்க பேஷண்ட் வந்து வாங்கியிருந்தா கூட ஃபோட்டோ எடுக்கிறது அவங்க ரூல்ஸ். இப்போ ஃபைனலாக ஜங்க் வித் பேபிஸ் அப்புறம் ஜிம்மோட ஃபோட்டோ எடுத்துறாங்க அழகா. இப்போ ஜங்க் பேபி கையில் 2 பேரும் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜிம்மில் போயிட்டு ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டதில்ல ஜங்க் பார்த்துருக்காங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள் பேரண்ட்ஸோட வெயிட் பண்ணுறாங்க நினைக்கிறேன் பேபி கொண்டு கொடுங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. டாக்டர் சொல்கிறாங்க சொல்லுங்க ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஒரு பேபி இங்கே இருக்கட்டும் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ஏன் ஜங்குக்கு கேட்குறாங்க. இப்போ ஜங்க் டாக்டர் கிட்ட சில விஷயங்கள் பேசுகிறாங்க. எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியாது சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க உங்கள்கிட்ட சில விஷயங்கள் பேச ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. மேபி ஏதாவது சுச்சுவேஷன் இருந்துச்சுனாக்கா நீங்கள் வந்துட்டு சொல்லாதீங்க சரியா சொல்கிறாங்க. ஓகே சொல்ல மாட்டேங்க. டாக்டர் ஒரு பேபி வாங்கிடுறாங்க. ஒரு பாய் பேபி வாங்கி ஜிம் பக்கத்தில் படுக்க வைக்கிறாங்க. கேர்ள் பேபி மட்டும் தான் ஜங்கில் கொடுக்குறாங்க. ஜங்க் வெளில வராங்க. இப்போ ஜங்க் கொடுத்து பார்த்தா சின்ன இருக்காங்க. சின்ன நம்ம நம்பிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஜிம்மின் எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. அவங்க வாங்கிட்டான்னு சொல்கிறாங்க. பேபி செட்டு வாங்குறாங்க. இப்போ நம்ம ஜில்ல ஃபர்ஸ்ட் பேபி வாங்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்க பார்க்கறதுக்கு வச்சோ ஏஞ்சல் மாதிரி இருக்கா ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பார்க்க ஜிம் மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு நம்ம ஜிம்மில் ஹோல்ட் பண்ணுறப்போ இப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருக்கா பாப்பா சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜங்குக்கு தப்பாக எடுத்துக்காத ஒயின் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறேன். அவங்க அம்மா ரொம்ப ஹெல்த் இஷ்யூவாக இருக்காங்க. இப்போ பேபி நம்ம எடுத்துட்டு உடனே போயிடலாமா சொல்கிறாங்க. இன்னும் ஜிம்மில் ஐஸ் ஓப்பன் பண்ணலையா ஜங்கு சொல்கிறாங்க. இல்லை கேட்டகரி பார்த்துப்பாங்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேட்டகரி பார்த்துப்பாங்க ஓகே நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன சொல்கிறேன். இப்போ கேட்டகரி வந்து அங்கே இல்லையா நம்ம ஜங்கு பார்த்துக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கு ப்ளீஸ் நான் கேட்டகரி பேசிட்டேன் அவங்க பார்த்துப்பாங்க நீ வா ஜங்கு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு கூப்பிட்றாங்க. இல்லை ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணாமல் சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம் பார்க்குறாங்க. இல்லை பார்த்துக்கலாம் அவங்க ஒயின் ரொம்ப இன்ஸ்டாகிராம் ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவாக இருக்காங்க. பேபி காமிச்சா கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகும் வா சொல்லிட்டு இப்போ அவங்க ஒரு எமோஷனலாக பேசி கூட்டிட்டு போகிறாங்க. ஜங்கு எனக்கு கூட தெரியல சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு போகும்போது டாக்டர் டெக்ஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நான் போகிறேன் டாக்டர் இந்த ஜிம் ஐஸ் ஓப்பன் நீங்கள் சொல்லுங்கள் நான் சீக்கிரமே வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் ஓகே சொல்லிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஜங்குக்கு போங்க சொல்லிடுறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வரதுக்கு மனசு இல்லை எனக்கா ஜிம் பேபி பார்க்கவே இல்லையா பார்க்கல இப்போ ஜங்கு அடிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஒரு 4 days பிஃபோர் ஜங்கு கேட்டிருப்பாங்க. ஜிம் கேட்டிருப்பாங்க. ஜங்கா சொல்கிறாங்க எனக்கு பேபி பிறந்ததும் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. கண்டிப்பாக நீ பார்க்க தானே போகிறது உன் குழந்தை நம்ம குழந்தை ஜங்கு சொல்லிப்பாங்க.
இல்லை அப்பா அம்மா வராங்கல்ல, வந்தா என்னை பார்க்க விடுவாங்களா, தூக்க விடுவாங்களா, ஜிம் கேட்குறாங்க. நீ ஏன் இப்படி கேட்குற சர்ஜா, ஜம் கேட்குறாங்க. இல்லை அம்மா அடிக்கடி ஃபோனில் சொல்கிறாங்கல்ல, இது ஒயனோட பேபின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது, ஒயனுக்கான பேபி தான் சொல்லிட்டு இருந்தாலும் எனக்கு பார்க்கணும் ஆசை இருக்குது. ஜிம் சொல்கிறாங்க, ஜம் பார்க்குறாங்க. இது உன் குழந்தைங்க ஓகேவா, உன்னோட குழந்தைங்க கண்டிப்பாக நீ பார்க்க தான் போகிற, சரியா சொல்கிறாங்க. நீ பார்த்துக்க, அப்போ தான் மற்றவங்க தூக்குவாங்க, ஜங்க் சொல்லிப்பாங்க. ஆனால் இந்த ஜிம் இங்கே மயங்கிருக்காரு. இந்த டைமில் தான் ஜிம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி பேபியை ஜங்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஜங்க் ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அச்சோ இப்போ வந்துட்டு அந்த பேபி வந்து பார்க்க முடியல சொல்லிட்டு ரொம்ப ஜங்க் பார்க்குறாங்க. நேம் கூட கொடுக்கவே இல்லை சொல்லிட்டு ஜங்க் சரி ஓகே பார்த்துக்கான்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு. ஃப்ளைட் வந்து ஏறிட்டாங்க. இப்போ ஃபைனலாக 3 பேர், இவங்க 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. ஜங்க்கு, அந்த பேபி, அப்புறம் ஜின்னு, நம்ம ஜிம் 4 பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ 3 ஹவர்ஸ் சாப்பிட்டு ஜிம்மு ரைஸ் ஆஃப் ட்ராப்னு பார்க்குறாங்க. பக்கத்தில் டாக்டர் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. டாக்டர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் இப்போ எப்படி இருக்காங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எங்க டாக்டர் 2 ஜங்குக்கு சொல்கிறாங்க. உங்கள் ஹஸ்பண்டாக சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அக்ஷா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு போனதாக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க. உங்களுடைய ஜங்க் வந்து அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்றாங்க. இன்னும் ஜங்க் வந்துட்டு அவங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு பேபி எடுத்து போயிட்டாங்க சொல்றாங்க. பேபி சொல்றாங்க. அவங்க பாருங்க சொல்றாங்க. பக்கத்துல பார்த்தா ஒரு பேபி படுத்துருக்கு. பாக்குறாங்க. கியூட்டா ஒரு பேபி படுத்துருக்கு. ஜிம் பாக்குறீங்க சார், இது பாய் பேபி ஓகேவா, கேர்ள் பேபி தான் ஜங்க் எடுத்து போயிட்டாங்க சொல்றாங்க. அது கேர்ள் பேபி. ஆமா கேர்ள் பேபி சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் பார்க்கவே இல்லையே சொல்றாங்க. இப்போ டாக்டர் பாக்குறாங்க. நான் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க சொல்லிட்டு போட்டோ காமிக்கிறாங்க. அப்பதான் அவங்க டாக்டர் எடுத்துருப்பாங்க. ஒரு போட்டோ ஜங்க் கொடுத்துருப்பாங்க, ஒரு போட்டோ மட்டும் ஜிம்கிட்ட காமிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதை சொல்கிறாங்க. இதான் உன் பொண்ணு ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதே என் பொண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் நேம் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது என்னோட ஹஸ்பண்ட் தான் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜங்க் வந்து இப்போ கால் வருது. ஜங்க் பார்க்குறாங்க. நம்ம ஜிம்மில் ஃபோனுக்கு கேட்டுருக்கு. ஜிம்மில் ஃபோனை வந்து ஜங்க் டாக்டர் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் ஃபோனை ஜிம் பக்கத்தில் டாக்டர் வச்சிருக்காங்க. ஃபோன் எடுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சாரிடாமா சொல்கிறாங்க. பரவாயில்ல ஜங்கா பாப்பா எடுத்துட்டு போயிட்டியா ஜங்கு ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜங்கோட மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு. அது அவர் பெற்ற குழந்தை 10 months ஹோல்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது குழந்தை காட்டாமல் எடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அங்கே பாரு பாப்பா எங்கிட்ட இருக்கா சரியா, என்னைக்கு இருந்தாலும் ஓன் பொண்ணு தான் சரியா சொல்கிறாங்க. அப்படி இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் சரியா, வயனோட பொண்ணு தான், அவள் சேஃபாக தான் மட்டும் போதும் ஓகேவா, பாப்பா பத்திரம் பார்த்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. பாரு நான் சீக்கிரம் வந்துடுவோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. ஜங்கா வேப்ஸ்க்கு நேம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. குக்மீன் அண்ட் மீனா சொல்கிறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. ஜோன் குக்மீன், ஜோன் மீனா சரியா சொல்கிறாங்க. இதே சொல்கிறாங்க. இந்த பேர் தான் நான் வச்சிருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இது எல்லாமே நம்ம 2 பேருமே நேம் வந்து மிக்ஸ் பண்ண ஒரு நேம் ஓகேவா, இந்த நேம் தான் நான் டாக்டர் சொல்லணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லி ஜிம் அந்த நேம் சொல்கிறாங்க. இப்போ பர்த் சர்டிஃபிகேட் ரெடி ஆகிடுது. இந்த பக்கம் ஜங்க் வந்து பேபி எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஜங்கோட அம்மா என்ன வாங்குறாங்க. ஜங்கோட அம்மாவுக்கு அப்படி ஒரு ஹாப்பி பொண்ணை பார்த்தோம். அவ்வளோ கியூட்டா அழகா இருக்கா. ஆச்சு பார்க்க அவ்வளோ அழகா இருக்கா. லட்டு மாதிரி இருக்கா. சரி ஜங்கோட அம்மா ரொம்ப கொஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே அம்மாவோட ஹெல்த் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது, ஹெல்த் விஷயத்தில் எனக்கு அவங்க இப்போ ஹாப்பியாக இருக்கட்டும், நம்ம பேபிங்கிறது தான் அம்மா ஹாப்பியாக இருப்பாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரி ஓகே அப்படி ஜங்கு விட்டுறாங்க. 2 days ஆஃப்டர் தான் ஜங்க் பார்க்குறாங்கம்மா சொல்கிறாங்க. சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. நான் என்னோட பிஸ்னஸ் ஒர்க்கில் அப்படியே விட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எல்லா ஒர்க்கையும் அப்படியே விட்டு வந்துட்டேம்மா சரி, நான் போயிட்டு ப்ராப்பராக செட்டில் பண்ணிட்டு வரணும் கொரியாவுக்கு என் டைம் தங்க சொல்கிறாங்க. இப்போது ஏன் பார்க்குறா, ஏன் ஜங்குக்கு வேணா அப்பா அனுப்பி எடுத்துட்டு சொல்லமா சொல்லி கேட்குறாங்க. அங்கிளுக்கு எப்படி தெரியும் சொல்லி கேட்குறாங்க. இல்லை சொல்கிறாங்க. என்னோட ஒர்க் எனக்கு சரியா, என்னோட ஒர்க் என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே அங்கே இருக்குது சரியா, நான் நிறைய விட்டு வந்துருக்கேன், நான் போய்ட்டு ப்ராப்பராக செட்டில்மெண்ட் பண்ணி எடுத்துடணும் ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என் ஜங்க் உடம்பு பார்க்குறாங்க. அவன் அதான் வெயிட் வந்துருச்சு அப்புறம் என்னம்மா சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. அவன் ஃப்ரீயாக விடு சரியா, அவன் போயிட்டு விட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் நான் கிளம்பி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ வந்து பக்கம் ஜிம் வந்து கேரக்டர் தான் எப்படி ஜிம்மில் ஹாஸ்பிட்டல் இருக்கார் ஸ்டில், அவர் வீட்டுக்கு வந்து போகல, டிஸ்சார்ஜ் ஆகலை. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்தா குக்மீன் வச்சுருக்காங்க. கையில் வந்து குக்மீன் வந்துட்டு இருக்கான். அவன் மடியில் வச்சுட்டு ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. பாருங்க அக்காவை பார்க்கவே இல்லைடா, ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது, அந்த பேபி பார்க்க முடியாமல் போனது. இப்போ ஜங்க் வராங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் கிட்ட வராங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு பாரு சொல்கிறாங்க. பாரு போகலான்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. கொரியாவுக்கு சொல்கிறாங்க. கொரியாக்கா இருக்க சொல்கிறாங்க. பின்ன வேற என்ன பண்ணுன்னு கேட்குறாங்க. ஜங்கா நீ என்ன பண்ணுறான்னு சொல்கிறாங்க. பாரு ஒரு பேபி அம்மா கிட்ட இருக்கு சரியா சொல்கிறேன், அம்மா 2 வயது கிட்ட இருக்கட்டும், இந்த பேபி உங்ககிட்ட இருக்கு சரியா இருக்கட்டும் சரியா சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க. வா சொல்லிட்டு ஜங்க் ப்ராப்பராக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வராங்க. இப்போ திங்ஸ் எல்லாம் டாக் பண்ணுறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. இப்போ எங்கே போகிறோம்னு சொல்கிறாங்க. கொரியாவுக்கு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜங்கா நீ இந்த குழந்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இந்த குழந்தை எடுத்துகிட்டு போக ஓகேவா, நீ வாங்கிட்டு கொடுத்துட்டு ஏன் உங்களோட அம்மா பார்த்துப்பாங்க, நீ என்னை விட்டு சொல்கிறாங்க. ஜங்க் ஓவர் ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜங்க் அங்கே பாரு இப்போ குழந்தை பிறந்துச்சு எல்லாமே சரியாயிட்டு ஓகேவா, நீ போயிட்டு ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஓ உனப்பா நான் விட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாரு ஜங்கா சொல்கிறாங்க. பாரு குழந்தை பிறந்துட்டு அப்புறம் அப்படியே தூக்கி போட்டு போக சொல்றியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கா ஜங்க் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜங்கா நீ வயலுக்கு ஒன்றாங்க தான் கரெக்டாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப கோவம் வருது. இங்கே பாரு சொல்கிறாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் கேட்கறவே இல்லை. அவர் பாட்டுக்கு நீ கிளம்ப சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ ஜங்க் வந்து ஜிம்மில் ஒரு ஜெட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஓன் ஜெட்டு தான். இப்போ ஜங்க் பேபி ஜிம் பேபி உட்காந்துருக்காங்க. அந்த ஜெட்டு போயிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ கொரியா கூட்டு போனால் பிரச்சனை வராது கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன் வா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு பேபி அவன்கிட்ட ஹேண்ட் அவுட் பண்ணுறேன் ஓகே, பேபி நீ பார்த்துக்கோ என் லைஃப்பில் பார்க்கணும் சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. உனக்கு லைஃபா
உன் லைஃப் ஏன் கூட தான் சொல்றாங்க. ஜம்கா சொல்றாங்க பாரு, உன் லைஃப் ஏன் கூட பேபிஸ் கூட தான் சரியா சொல்றாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜம்கா சொல்றாங்க. நீ தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம் சொல்றாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜம் கொடுவா கொடுவா மாதிரி இருக்காரு. நான் ஜம்க்கு ஜிம்மு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு ஃபிளைட்டுக்கு லேண்ட் ஆகுது. ஜிம்மு இறங்கி பாக்குறாங்க. பார்த்தாக்கா சுத்தி கடலா இருக்கு. நடுவில் ஒரு வீடு. ஜிம் பாக்குறாங்க. இது என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. ஜிம் பாக்குறாங்க. ஜம்கா இது என்ன கேக்குறாங்க. ஜம் பாக்குறாங்க. இது ஒரு ஐஸ்லாண்ட் எப்படி இருக்கு கேக்குறாங்க. என்னதுக்கு ஒரு ஐஸ்லாண்ட் ஓகேவா. இதுக்கப்புறம் நீ நான் பேபி எல்லாம் தான் இருக்க போற சொல்றாங்க. ஜம்க்கு புரியல சொல்றாங்க. இங்க பாரு, இதுக்கப்புறம் நீங்க தான் இருக்க போற சரியா சொல்றாங்க. என் கூட மட்டும்தான் அப்ப சொல்றாங்க. ஜம்கா இங்க பாரு, பேபி நீ வச்சுக்கோ சரியா. அட்லீஸ்ட் பேபி நான் வச்சுக்கிறேன், நீ வச்சுக்கோ சரியா. நீ நானும் ஒன்னா இருக்க கூடாது சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா இது வரைக்கும் வந்து வேற. இப்போ உனக்கு எனக்கு தான் கரெக்டாக லைஃப் கரெக்டாக இருக்கு சரியா. உங்களுக்கு பேபி வந்துருச்சு. இதுக்கப்புறம் உங்க பேபியோட சந்தோஷமா வாழணும் சரியா சொல்றாங்க. ஜம்க்கு ரொம்ப கோவம் வருது. ஜிம்மின்னு சொல்றாங்க. ஜம்காக்கு புரிஞ்சுக்கோ ஓகேவா. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தள்ளி போகணும். உன்னோட தள்ளி போகிறதா கரெக்டாக இருக்கும் சொல்றாங்க. ஜம் பார்க்குறேன். எப்படி தள்ளி போவா கேட்குறாங்க. என்ன நினைச்சா நான் பேபி பார்த்துக்கிறதா அவங்க யூஸ் பண்ணுறேன் நினைக்கிறியா கேட்குறாங்க. ஜம்கா சொல்றாங்க. அப்படி நினைச்சிட்டேன் நீ கேட்குறாங்க. இல்லை அப்படி இல்லை சொல்றாங்க. பாரு நீ கூட இருக்கும் சரியா சொல்றாங்க. ப்ளீஸ் ஜம்கா நீ உனக்கு ஒய்யா சொல்றாங்க. பாரு எனக்கு நீ தான் ஜம் சொல்றாங்க. பாரு செட்டாக சொல்றாங்க. ஜம் கேட்கறத வாஸ்ட் கூட்டிட்டு வந்து ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. பெரிய மேன்ஷன் தான். இப்போ அவங்க நிறைய மைட் நிற்கிறாங்க. ஜிம்மு பார்த்துவோம். வெல்கம் சார் லவ் பண்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்றாங்க. வெல்கம் சார் சொல்றாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா எதுக்குங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க சொல்றாங்க. எது இங்கேயா இங்கே இருக்கு சொல்றாங்க. இது கொரியால தான் இருக்கு ஓகேவா. சேவலேருந்து ஒரு 3 hours இங்கே ட்ராவல் பண்ணால் இங்கே வரலாம் சரியா. அது ஜெட்டில் வர முடியும். ஜெட்டில் தான் போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாங்க ஜெட்டில் வர முடியும் சரியா. இந்த பிளேஸ் வந்து நம்ம பேர்ல இருக்கு. ஆனால் இங்கே வேறு யாரும் வர முடியாது சொல்றாங்க. என்னதுக்கு ஆமா அந்த பிளேஸ் நம்ம பேர்ல இருக்கு. வேறு யாரும் வர முடியாது. நீங்க தான் இருக்க சேஃபாக இருப்பார் ஓகேவா. 24 பாய்ஸ் ஆகணும். பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க உன்னை சுற்றி. நீ கூட உனக்கு எந்த ஆபத்து வராது ஓகேவா சொல்றாங்க. ரொம்ப சேஃபாக இருக்க போகிற சொல்றாங்க. ஜம்கா நீ பேபி சேஃபாக இருக்க போறீங்க ஓகேவா. நான் இங்கே இருக்கணும். அங்கே இருந்து அவங்க வேறு வழி இல்லை ஓகேவா. கொஞ்சம் டேஸ்க்கு நான் எங்கள் அம்மா ஹெல்த் கியூர் ஆகிற வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் நம்ம ஒன் டே எல்லாரும் ஒன்றா நம்ம இருப்போம் ஓகே. மீனா அப்படி சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜம்கா அது வயலுக்கான பேபி சொல்றாங்க. இல்லை அவள் வந்து நம்ம கொண்டு சொல்லிட்டாங்க. இல்லை ஜம்கா சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கும் சரியா சொல்றாங்க. ஜம்கா வந்து தப்பு பண்ணுறேன். எதுக்காக கொண்டு வச்சிருக்கா சொல்றாங்க. என் அப்பா தேட மாட்டாங்களா கேட்குறாங்க. அவங்களுக்கு தேட போகிறாங்க கேட்குறாங்க. ஜம்கா என்ன பேசுறது. எனக்கு ஒரு லைஃப் சொல்றாங்க. பாரு உனக்கு லைஃப் அது நான் தான் ஓகேவா. உனக்கு லைஃப் நானும் நம்ம குழந்தைங்க தான் புரியுதா சொல்றாங்க. ஜம்கா வேண்டாம் சொல்றாங்க. ஜம்கா தானே கேட்கறதே இல்லை. நான் சொல்றதானே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்க்கு அப்படியே அங்கே விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்றாங்க. அங்கே பாருங்க சொல்றாங்க. வயலில் பார்க்குறாங்க சார் சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜிம்மின் பேபி நீங்கள் பத்திரம் பார்த்துக்கும் சரியா. உங்களை அப்படியே விட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன வேலை பண்ணுறது ரெடியாக இருக்கேன். ஆனால் ஜிம்மின் சரி பேபி சரி சேஃபாக இருக்கும் சரியா சொல்றாங்க. இப்போ அவங்க வீட்டில் பார்க்குறாங்க சார் நாங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஃபைனல் ஜம்ப் பார்க்குறேன் சார் எனக்கு ஒர்க்கு கிளம்புறா சொல்றாங்க. ஜம்முக்கு சொல்றாங்க. ஜம்ப் எதுவும் கேட்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆகுது. டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஜம்ப் போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட யாரும் ஃபோன் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை சொல்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போனால் சரி பண்ணலாம் சொல்லி ஜிம் நினைக்கிறாங்க. 6 days போயிட்டு இருக்கு. ஜம்முக்கு மாறவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பாரு நீ எதுக்கு பண்ணிட்டு இருக்க. இங்கே மாறவே கஷ்டப்படாது. நீ மைண்ட் கூட இரு. ஜிம் சொல்றாங்க. ஜம்ப் வந்து கேட்கறவே இல்லை. நம்ம கூட தான் இருக்கா. ஜம்ப் சொல்றாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஜிம் ஒரு எப்படி கொஞ்சம் கோல்டாக மாற ஆரம்பிச்சிடாரு. நம்ம எப்படி இருந்தாலும் ஜம்ப் இப்படி தான் இருக்கோம். நம்ம கூட க்ளோஸாக நம்ம இதுக்கப்புறம் சாஃப்டாக கூட சொல்லிட்டு ஒரு கோல்டாக மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் ஒயனை பிடிக்கும். அவன் ஒயின் கூட ஒயனும் பேபி கூட அவங்க இருக்கணும். நம்ம கூட இருக்க கூட இருக்கக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ஒயனை சீட் பண்ணுற மாதிரி ஆகிடும். பேபிக்காக நம்ம ஒன்றாடுங்களா அது வேறு. இப்போ ஒன்றாடுறது ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் தண்டா ஜம்ப் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி போக ஆரம்பிக்கிறாங்க. பாசம் பேசவே இல்லை. ரொம்ப எரிஞ்சு போயிடாரு. ஜம்ப் கண்டுக்கவே இல்லை. நீ என்னாலும் படிக்க சொல்லிட்டு ஜிம்மில் வந்துட்டு ஃபோன் ட்ரை பண்ண ஃபோன் எதாவது கிடைக்குமா நம்பிச்சுட்டு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு பார்க்குறாங்க. எனக்கு இப்போ ஜிம்மில் யாரும் கண்டுக்க போகுது இல்லையா. இப்போ ஜம்ப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு நம்ம ஜிம்மு நம்பிச்சிடணும். ஜிம்மில் பற்றி இப்போ தான் கேட்குறாங்க. ஜிம்மில் எங்கே சொல்லிட்டு கேட்குறாங்க. யூஎஸ் அதில் இருக்கும். ஜம்ப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபோன் இருந்தால் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ நம்பிச்சு ஜிம்மில் டேரக்டாக யூஎஸ் போகிறாங்க. பார்த்து ஜிம்மில் காணும். அது கேட்டகரி கேட்குறாங்க. அவங்க எங்கே போனாலும் தெரியல சொல்கிறாங்க. இப்போ எங்கே போதாலும் ஜிம்மில் காணும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. வர கோவமாக இருக்கும். அப்படியே ஹைடாக இருக்கும். சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறாங்க. அது வரவே இல்லை. 6 months 1 year அப்படி போயிட்டு இருக்கு. இவங்க ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. இது பக்கம் ஜம்ப் ஜிம்மினாக்கா ஜம்ப் கிட்டே சத்தம் பண்ணுறாரு. எட்ட போக சொல்கிறாங்க. ஜம்ப் கேட்கறதில்ல. அவருக்கு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாரு. ஒன்றா தான் இருக்காங்க. அந்த பக்கம் ஜம்ப் அந்த பேபிஸும் பார்க்குறாங்க. அந்த பேபி பார்க்குறாங்க. இந்த பேபி பார்க்குறாங்க. ஒரு 2 years ஆஃப்டர் தான் நம்ம பேபிஸ்க்கு வந்து செகண்ட் பர்த்டே வருது. அப்போ ஜிம்மு கேட்குறாங்க. ஜங்கோக்கு சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. எனக்கு உனக்கு வேணும் சொல்கிறாங்க. என்ன வேணும் ஜம்ப் கேட்குறாங்க. என்ன கிட்ட வாங்கி தரேன் சொல்கிறாங்க. மினாவோட பிக்சர் மட்டும் தர முடியுமா கேட்குறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. ஓ மினாவை சொல்கிறாங்க. இப்போ ஜம்கோ சரி ஓகே சொல்லிட்டு ஃபைனலாக மினாவோட ஒரு செகண்ட் பர்த்டே பிக்சர் எடுத்து கொடுக்குறாங்க. ஃப்ரேம் பண்ணி இந்த கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மில் அதை வந்து பெட்ரூமில் வைக்கிறாங்க. ஏன்னா அவருக்கு குக்மின் வந்து பக்கத்தில் இருந்தாலும் அவருக்கு மினா வந்து மிஸ் பண்ணுறாரு. ஏன்னா மினாவும் ஒரு குழந்தை இல்லை. கையில் தொட்டு கூட பார்க்கணும் சொல்லி ஜிம்முக்கு ரொம்ப ஏக்கமாக போயிடுது. தொட்டு பார்க்கணும் கொஞ்சமாக ஆசையாக இருக்குது. இப்போ ஜம்ப் வந்து ஒவ்வொரு டைம் வரும்போது வீடியோ எடுத்து விடுறாங்க. மீனா அப்படி இருப்பா அப்படி சீக்கிரம் சொல்லி வீடியோ எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம்மு கிட்ட பாரு சொல்லிட்டு இப்போ ரொம்ப ஜிம்மில் டிவியில் தான் போட்டு பார்ப்பாரு. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜிம்மில் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒரு பக்கம் ஜிம்மில் வந்து குக்மின் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம மீனா அதை அங்கே வளர்ந்துட்டு இருக்கா. ஜம்போட அம்மாவுடைய அது ரொம்ப அழகாக வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜம்ப் அந்த ப்ரெசென்ட் சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ இப்படிதான் இவங்க லைஃப் அது போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜம்ப் சொல்லுவோம். இப்போ ஜம்ப் நம்ம பார்க்குறோங்க. ஜம்ப் சொல்லிட்டாங்கம்மா எனக்கு தெரியும் ஓகேவா உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க
3 இயர்ஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சர்ஜரி பண்ணணும் சரியா. எனக்கு இப்போ கூட பயந்தான் உங்களுக்கு எதனா ஆயிரும்னு சொல்லிட்டு. எனக்கு ஏன்னா உங்க மேலே அவ்வளோ லவ் கேர் இருக்கு ஓகேவா. சென்றுமே எனக்கு என் ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன் இல்லைம்மா. எனக்கு குழந்தைங்க அவங்க அம்மா பிரிஞ்சிருக்கு எனக்கு ஏற்றுக்க முடியல சரியா. மீனா வந்துட்டு அவங்க அம்மா பிரிஞ்சிருக்கா. எத்தனை டைம் பார்த்துருக்கேன் வயன் மீனா டூவில் கொடுப்பாங்க. எவ்வளோ டைம் எங்கிருக்கானா அவள் கொடுக்கவே இல்லை. உங்களுக்கே தெரியும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கூடம்மா அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கூடம்மா ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறாங்க. ஒன் டே நம்ம ஜங்கூட ஒயனோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நான்சி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ நான்சி கேட்டுப்பாங்க எதுக்காக வந்துட்டு சரவட் மதம் தமிழ் சூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஒயன் சொல்லியிருப்பா வேறு யாருனாக்கா என் ஜங்கூட இம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஆண்டியும் வந்துட்டு நான் என்னதான் ஜங்கூட பாஸ் பண்ணால் கூட என்னைக்காவது ஒன் டே இந்த ஃபேமிலிக்கு வாரிசு குழந்தைன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி வந்துட்டு என்னோட பிளேஸ் யாரும் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அவங்க யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே யோசிச்சுட்டா சொல்லிட்டு ஆமாம் அப்படி ஏன் ஜிமினாக்கா இது பிரச்சனை கிடையாது இல்லையா. அதனால தான் ஜிமினை சூஸ் பண்ணிட்டு வேறு எனக்கு இது பிரச்சனை வந்துடும். அதுக்காக தான் சூஸ் பண்ண சொல்லிட்டு தமிழ் பாவம் இல்லையா அவன் தம்பி ஹார்ட் ஆக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நினச்சி கேட்டுப்பான் என்கிட்ட. இதில் போய் என்ன இருக்குது ஜஸ்ட் ஒரு பேபி ஹோல்ட் பண்ணி அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு வயன் சொல்லிப்பா. அப்போ ஜம்ப் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன வயன் லீஸாக சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஓகே வந்துட்டு அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு ஒரு குழந்தை வேலை நினைச்சிருக்காரு அதுவே போச்சுட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. இப்போ நினச்சி பார்க்குறாங்க எல்லாத்தையும். அவங்க வந்துட்டு எப்போவுமே குழந்தை வந்து அதிகமாக கேர் பண்ணதில்லை. நம்ம மீனா வந்துட்டு எப்போவுமே லவ்வுக்காக எங்களுக்கு அம்மா லவ்வுக்காக அது ஜம்ப் அம்மாவுக்கு தெரியும். இப்போ அதில் யோசிச்சு பார்க்குறாங்க. சார் ஜங்கு இப்போ என்ன சொல்ல வர கேட்குறாங்கம்மா எனக்கு என் ஜிமின் என் பேபிஸ் 2 பேரும் கூட இருக்கணும் சரி 3 பேரும் கூட இருக்கணும் ஓகே. அவங்க 3 பேருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு அவங்க 3 பேருக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஓகேவா. இதுக்கப்புறம் ஒயின் கூட லைஃப் வாழ முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா அப்புறம் சொல்கிறாங்க ஒயின் கேட்குறா இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறப்போ ஒயின் கன்ஃபார்ட் இயர்ஸ் ஜிம்முக்கு அது பார்க்குறப்ப ரொம்ப ஹார்ட் பெயினாக இருக்குது. என்னன்னு தந்த அக்கா இல்லையா கொஞ்சம் பார்க்குறாங்க எனக்கு அப்படி ஜிம்மு கூப்பிட்டாங்க. இப்போ அந்த ஒயின் எதுவும் சொல்லாமல் ஒரு லவ் எல்லாமே சொல்லிட்டாங்க. என் லவ் ஜிமின் தான் ஒயின் ஓகேவா. என் லவ்ன்ற ஜிமின் மட்டும்தான் இப்போ இல்லை இப்போவே ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் அவன் மட்டும் தான் என் ஒய்ஃபு என் லவ் எல்லாமே அவங்க மட்டும் தான் ஓகேவா. ஈவன் ஜிமின் அக்செப்ட் பண்ணிக்காமல் போயிருந்தா கூட நான் அவங்க கூட வாழ்ந்துருக்க மாட்டேன் சொல்கிறேன். எனக்கு ஆமாம் எனக்கு வேறு யாரையும் எடுக்க முடியாது. நான் அதற்கு ரீசன் லவ் பண்ணேன். உனக்கு நானே டிவோர்ஸ் கொடுக்குறதா தான் இருந்தேன் சரியா. ஒரு 6 months ஆஃப்டர் டிவோர்ஸ் கொடுத்துடலாம் அவன்ட்டு பேசணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே இந்த விஷயம் தெரிஞ்சு சரியா. அது நானே சரி ஓகே நீங்கள் பண்ண தப்பு தான். எனக்கு நீ ஹாஸ்பிட்டலில் உள்ள காமெடி பண்ணிட்டாங்க சரியா சொல்கிறாங்க. எனக்கு காம தப்பு அவங்கள தான் நீ தான் என் லைஃப் வந்து தேவையிடம் வந்துட்டு அப்படி சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகுது. இப்போ நம்ம சொல்லி பார்க்குறாங்க ஜங் கொடுக்க அந்த மாதிரி பேசாது ஒயின் ரொம்ப பாவம் ரொம்ப சின்ன பொருள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் சொல்கிறாங்க இப்போ ஜங்கோட அளவுக்கு மாதிரி இருக்குது ஜின் அப்படி கூப்பிட்றாங்க. ஜின் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் அப்போ பண்ண ரொம்ப தப்பு சரியா. நீங்கள் ஏன் என்கிட்ட சொல்ல கேட்குறாங்க சொல்கிறாங்க. ஏன் ஜிமின் ஜங்கோட அப்படின்னு சொல்ல கேட்குறாங்க. நீங்கள் பிரித்து வச்சு தான் மேட்ச் பண்ணிச்சிங்களா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க ஒயினுக்கு பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது சரியா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது சரியா ஃபேமிலியில் ஹார்ட் பண்ணிருக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம வந்து ஒரு பெஸ்ட் ஃபேமிலி பெஸ்ட் பர்சனை பார்த்துருக்கலாம் ஓகேவா. நீங்கள் அதுக்காக ஃப்ரீயாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஒயின் லவ் பண்ணிட்டாங்கனாக்கா ஒயினுக்கு பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது ஓகேவா. நான் அதில் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஆனால் ஜங்கு ஜிம்மில் லவ் பண்ணிருக்கணும் எப்படி பிரித்து வச்சிங்க. ஜிம்மு அந்த பையன் தானே அவங்களுக்கு பாவமாக இல்லையா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜங்கு அப்போ பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க சொல்கிறாங்க உங்களோட டிசிஷன் என்ன கேட்குறாங்கப்பா. எனக்கு ஜிம்மின் பேபிஸ் தான் வேணும் சரியா. எனக்கு ஒயின் என்ன காம்பன்சேஷன் கேட்டாலும் கொடுக்குறேன் சரியா சொல்கிறேன். எனக்கு என் ஒயின் வந்து என்கிட்ட என்ன காம்பன்சேஷன் கேட்டாலும் கொடுக்குறேன். அவன் எனக்கு எல்லாம் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு என்னால் ஒயின் கிட்ட வாழ முடியாது சரியா. அது மட்டும் எனக்கு ஆல்ரெடி ஒயின் டிவோர்ஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் நான் ஒயின் டிவோர்ஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எப்போ கேட்குறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அப்பா ஒன் டே நான் வந்துட்டு ஒயின்ட்ட சைன் வாங்கிட்டா ஒயினுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன் ஒயின் கிளாப் பண்ணுறாங்க. சூப்பர் ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க பாரு ஒயின் தெரியும் எவ்வளோ ஹார்ட் ஆக சொல்லிட்டு. ஆனால் நீ ஏன் பிரச்சனை யோசிச்சு பாரு சரியா. நான் ரொம்ப லவ் பண்ணுற ஒரு பர்சன் எனக்காக பேபிஸ்லாம் ஹோல்ட் பண்ணி கொடுத்து தன் ஃபேமிலியும் விட்டு இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்காக இங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கான் தெரியுமா அப்படி கேட்குறாங்க. நான் வந்து ஒரு பிளேஸில் கொண்டு போய் வச்சுட்டேன் சரியா. இது லைக் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி வச்சுட்டேன். அவன் என்ன கேட்டது எல்லாமே நான் ஒரே டைம் பேசினவங்ககிட்ட என் அக்கா கிட்டையும் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பேசினா நினச்சேனே தவிர மற்றபடி அவங்க வேறு லைஃப் வச்சுருது தெரியுமா. நான் இங்கே ஹாஃப் டேஸ் இருப்பேன் அதாவது இங்கே 10 நாள் இங்கே இருப்பேன் 10 நாள் அங்கே இருப்பேன் அப்படின்னு போட வேண்டிய இதுவே கேட்டுக்கிறேன். எனக்கு கூட்டிகிட்டு போவாங்க கூட்டிட்டு கேட்டுக்கிற வேண்டிய இதுவே பார்த்தா இல்லை தெரியுமா. அவன் எனக்கு அங்கிட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். என்னால் அவன் ஹார்ட் பண்ண முடியாது. என்ன எப்படி சொல்கிறாங்க எனக்கு அவன் சீக்கிரட்டாக வச்சுக்கிட்டு அவன் கஷ்டப்பட முடியாது சரியா. இது வெளியில் வந்து தெரியாமல் வாழ்ந்துருக்கான் 4 வருஷம். எனக்கு என் ஒய்ஃப் எல்லாருக்குமே இன்ட்ரோ பண்ண ஆசை இருக்குது. எல்லாருக்குமே காட்டணும் சரியா. எனக்கு அவன் எல்லா ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும். அவன் எல்லா ஹாப்பினஸ் டிசர்வ் பர்சன். அவனை பற்றி யார் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கவலை கிடையாது சரியா. யார் கேர் பண்ணுறாங்க கேர் பண்ணு சொல்லிட்டு எனக்கு மொத்தளவும் அவன் தான் சரியா. எனக்கு குழந்தைங்களுக்கும் சரி அவனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. அவன் சின்னதாக ஹாட்டாலும் கூட தாங்க மாட்டேன். நீ என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன் ஓகேவா. நான் எனக்கு அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அப்போ பார்க்குறாங்க. நீ என்ன தப்பு பண்ண ஜங்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா திரும்பி பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. நீ என்ன தப்பு பண்ண நீ லவ் பண்ணியிருக்க இந்த மாதிரி பண்ணதுலாமே தப்பு தர நமக்கு எவ்வளோ ஹார்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தப்பு பண்ணது நம்ஜின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன 5 ரூபாய் இருக்குங்க பாருங்க ஜூன் என்ன பேசுங்க சொல்லி நம்ஜின்னு கேட்குறாங்க. இல்லை நீங்கள் பண்ணது தப்பு சரியா.
என் பையன் உங்கள் பையன் எந்த லவ் பண்ணுறது தெரிஞ்சும் என் பையனுக்கு ஒரு 1 மந்த் குடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். நான் அவங்கள்ட்ட எவ்வளோ ஃபீல் பண்ணி சொன்னேன், என் ஜம்க்கு ஏன் குடிக்கலான்னு தெரியல, எவ்வளோ சஃபர் ஆயிருக்கான்னு அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ தெரிஞ்சிருக்குல்ல, ஜிம்மில் லவ் பண்ணாங்களா ஜம்க்கு கஷ்டப்படுறான், ஜம்க்கு நீங்கள் ஜிம்மில் பிடிச்சதுனால தான் நீங்கள் சொல்லி தான் ஜிம்மில் ஜம்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருக்கான். அப்போ என் ஜம்க்கு சஃபர் ஆகணும்னு பார்த்து தானே நீங்கள் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்மளோட பதில் சொல்லுங்க, உங்களுக்கு ஜிம்மை பற்றியும் கவலை இல்லை, ஜம்க்கு பற்றி கவலை இல்லை, உங்களுக்கு வயனை பற்றி மட்டும் தான் கவலை இல்லை சொல்லிட்டாங்க. எனக்கு வயன் நினச்சி கவலை இருக்குன்னு சொல்ல மாட்டேன் சரியா. எனக்கு வயன் வந்துட்டு உங்களோட பொண்ணுனாக்கா எனக்கும் வந்துட்டு பொண்ணு மாதிரி தான் சரியா. எனக்கு ஜிம்னு வயலாம் ஒரே மாதிரி தான். ஆனால் வயன் மட்டும் ஆசைப்பட்டு இருக்காங்களா, அப்படி மேரேஜ் பண்ணி போகிறது தப்பு இல்லையா கேட்குறாங்க. அது ஜிம்மின் பாவங்க பாருங்க, 2 குழந்தைங்களுக்கு ஃபேமிலிக்காக ஹோல்டு பண்ணியிருக்கான். செகண்ட் இவ்வளோ கஷ்டத்தை இவ்வளோ சஃபரை அனுபவிச்சுட்டு இருக்கான். எதுக்காக யாருக்காக இதான் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நன்றி பார்க்குறாங்க. ஆனால் ஜம்முக்கு வயன் ரொம்ப லவ் பண்ணுறாங்க சொல்லி கேட்குறாங்க. ஆனால் நான் லவ் பண்ணலையே ஜம்முக்கு சொல்கிறாங்க. நான் வயன் லவ் பண்ணல, இப்போ இல்லை, நீங்கள் ஒதுக்கி போய் நான் சேர்ந்து வாழ சொன்னால் ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் எனக்கு இருக்கும் சரியா. நான் வயன்கிட்ட என்றைக்கும் லவ்ன்ற வார்த்தை சொல்ல மாட்டேன். எனக்கு அவ்வளோ லவ் கிடையாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக பிடிக்கும், அவ்வளோதான். ஃப்ரெண்டாக ஒரு பிஸ்னஸ் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணாக பிடிக்கும், ஃபேமிலி ஒரு மெம்பராக பிடிக்கும், செகண்ட் எனக்கு ஃப்ரெண்டாக பிடிக்கும், அவ்வளோதான். தாண்டி எனக்கு பற்றி யோசிக்க போட முடியாது சரியா. எனக்கு லவ்னா ஜிம் மேலே மட்டும்தான் அப்படி சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம என் கூட அம்மாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது, என் கூட அம்மாவுக்கு வயன் பார்க்க கஷ்டமாக இருக்குது. இப்போ என் கூட பார்க்குறவங்க வயன் சொல்கிறாங்க, வயன் பார்க்குற ஸோ உனக்கு என் தம்பி உன்னோட குழந்தைங்க வேணும் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறேன் ஆமான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் வயன் எப்படி கொஞ்சம் முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறான். ஏன் திரும்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு டேரக்டாக டைனிங் டேபிள் போகிறாங்க. அங்கே அந்த அங்கே வந்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது, ஃப்ரூட்ஸில் நைஃப்னு வச்சுருக்காங்க. அதை எடுத்து அப்படியே நெக்க வச்சுட்டு இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க, அக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் காமிச்சு பார்க்குறாங்க. வயனுமா என்ன பண்ணுற சொல்கிறாங்க. சொல்லி ஜம்முக்கு நீ என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ சொன்னது உண்மையா பொய்ன்னு சொல்லியா சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறேன், நான் சொன்னது பொய்யில ஜம்முக்கு பொய்யில வயன், நான் உண்மையை சொன்னேன். நான் டிவோர்ஸ் பண்ணிட்டு வைக்கவே எனக்கு ஒய்ஃப்னா ஜிமின் தான் மட்டும் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஜிமின் மட்டும் தான் லீகல் ஒய்ஃப் அப்படி ஜம்முக்கு சொல்கிறாங்க. என்ன எதுக்குள்ள அப்போ நீ விட சில வந்துட்டு என்னை சீட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. வயன் சொல்லிட்டாங்க, என்னை சீட் பண்ணிக்கல, என்னை வந்து ஈஸியாக ஏமாத்திட்டு சொல்கிறாங்க. வயன் அப்படி சொல்லிட்டாங்க. நான் எப்படி முட்டாளாக இருக்கேன் பார்த்தியா, நான் எவ்வளோ எடிட்டாக இருக்கேன், நீ இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு எதுவும் தெரியல பாரு சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க. பாரு வயன், ஃபர்ஸ்ட் ஆல் நீ என்னோட மீனாவை உன்னோட ஓன் டாக்டரை பார்க்க வைக்கல, உங்கள் பொண்ணா நீ பார்க்க வைக்கல, நீ மீனாவை கால் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் மீனா உன் அம்மா அம்மானு கூப்பிட்டுருக்கல, 4 இயர்ஸாக 3 இயர்ஸாக உன் அம்மா அம்மானு கூப்பிட்றா. ஒன் டே அவளுக்கு ஒரு அம்மாவை எந்திரிப்பா கேட்குறாங்க. வயன் பார்க்குறாங்க. அதுதான் சொல்கிறாங்க, நான் எதுக்கு அவளுக்கு அம்மாவாக இருக்கணும்னு கேட்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நான் எதுக்கு அவளுக்கு அம்மாவாக இருக்கணும், நீ தானே அவளோட அப்பா சொல்கிறாங்க. நான் எதுக்கு நான் அவளோட அம்மா இல்லையே சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க, பாரு உன்கிட்ட யாரும் பேச்சுக்கூடாது ரீசன் மட்டும் தான் பேபி பெற்றார சொன்னே தவிர மற்றபடி எனக்காக பேபி கேட்கல ஜம்ப். வயன் சொல்கிறா. இவ்வளோ ஒன்றா இருக்குது, வயன் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குன்னு இப்போ எல்லாருக்கும் புரியுது. சின்ன பார்க்குறாங்க. வயன் நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, பாரு வயன் அப்படி சொல்லக்கூடாது, மீனா உனக்கு பொண்ணு அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இப்போ நம்ம மீனா பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள் ஜின்மா சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. நீங்களே கேட்டுக்கிட்டீங்களா வயன் நம்ம எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. என் அம்மா மட்டும் தான் லவ் பண்ணுறாங்க ஓகேவா, என் அம்மா என் பக்கத்தில் இல்லை கூட ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவங்கள தான் ரொம்ப லவ் பண்ணுறாங்க தெரியுமா. அவங்களுக்கு என் மேலே அவ்வளோ கேர் இருக்குது, அவ்வளோ இருக்குது, அப்படியே விட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வயன்மா என் பக்கத்தில் அது கூட லவ் பண்ணவே இல்லை. வயன் ஆண்டி ஓகேவா, வயன் ஆண்டி அவங்க எப்பவுமே வந்துட்டு ஒரு ட்ரூவில் டாக்டராகவும் பார்த்துட்டு ட்ரூவில் கொடுத்ததில்ல ஓகேவா. நான் எத்தனை வேங்கி இருக்கேன், என் ஃப்ரெண்டு கடந்து எவ்வளோ அம்மா சார் நான் பார்த்துருக்கேன். அவங்க பொண்ணுங்க அவங்க டாக்டர் அவங்க பசங்க வந்து பிக் பண்ணுறப்போ அவ்வளோ தூக்குவாங்க, கொஞ்சம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் ஏன் அம்மா எனக்கு ஒன்றே கூட அதை பண்ணதில்லை, நான் எத்தனை வேங்கியிருக்கேன் தெரியுமா. ஆனால் எங்கள் அம்மா ரியல் அம்மா பார்க்குறப்ப எனக்கு புரிஞ்சு நான் கேட்காம என் அம்மா எனக்கு கொடுப்பாங்க சரியா. என் தம்பி என் அம்மா கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கான், எனக்கு அதே ஹாப்பினஸ் வேணும் ஓகேவா. எனக்கு என் அம்மா வேணும், என் அப்பா வேணும், என்னோட தம்பி நாங்கள் நாளைக்கு ஒன்றா இருக்கணும் ப்ளீஸ் சின்மா. நீங்கள் தான் இந்த மிஸ்டேக்லாம் பண்ணீங்க சொல்லிட்டு மேம் என்ன சொல்கிறான். நான் சொல்கிறாங்க, நீங்கள் தான் மிஸ்டேக்காக பண்ணீங்க, நீங்கள் தானே அம்மாவை என் அப்பாட்டுக்கு பிரிச்சிங்க, தயவு செஞ்சு நீங்களே உங்கள் தப்பை சரி பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போது நம்பிச்சுக்குமாருக்கு நான் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஃபா நீங்கள் ரொம்ப நல்ல பர்சன் ஆச்சு, நீங்கள் ரொம்ப ஜீனியஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன், தாண்டி நீங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் நான் பேசுவீங்களா. இங்கே பாருங்கள் என் அம்மா ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, ப்ளீஸ் நம்பிச்சுப்பா அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேபி சொல்லிட்டுருக்கா. நம்பிச்சு ஒரு நாள் கழிச்சுட்டாங்க. பாருங்கள் என் அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் பர்சன் தானே, என் அம்மா உங்களோட பையன் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுட்டு போயிடுறாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் டவுன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு பாரு சொல்கிறாங்க, ஏன்பா ஒருத்தையும் கூட என்னை பற்றி யோசிக்கலாம் ஸோ ஜிம்மு கேட்குறாங்க. நம்பிச்சுட்டு போய்ட்டு ஹார்ட் பிரேக்காக இருக்குது. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. சொல்லுங்கப்பா ஏன்பா ஒரு டைம் கூட என்னை பற்றி யோசிக்கல, நீங்கள் என்னை பேபி ஹோல்ட் பண்ண சொன்னீங்க, அது கூட பரவாயில்ல, ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது 1 செகண்ட் கூட எங்கள் நீங்கள் இருக்குன்னு நினைக்கல சொல்கிறாங்க. நீங்கள் ஒயின் கூட தானே இருக்குன்னு நினச்சிங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஜிம்மி நீ அப்படி பேசுகிறா சொல்லி கேட்குறாங்க. அக்கா நான் உங்கள் தம்பி தான், நீங்கள் அக்கா தலைன்னு சொல்லலாம், ஆனால் ஒரு டைம் கூட அப்பா அம்மா என்னை யோசிக்கவே இல்லைக்கா சொல்கிறாங்க. சின்ன வயசுல என்ன வந்து கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு எப்போ அந்த ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சதோ அப்போ சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு பாட தம்பவும் எல்லா ஒரு அம்மாவுமே நம்ம நல்லா இருக்கிற குழந்தைங்கள விட எந்த ஒரு குழந்தை சிக்காக இருக்கோ அதை கொஞ்சம் கவனிக்கணும்னு நினைப்பாங்க. எனக்கு அவங்க கொஞ்சம் பயமாக இருக்கும் சரி. அந்த ரீசன் அதை நீயே ஒரு அம்மாவாக இருக்க நீயே சொல்லி இப்போ மீனாக்கு அம்மா என் குழந்தைங்களை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் குழந்தைங்க எவ்வளோ சேஃபாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், எனக்கு 2 பேரும் ஈக்குவல் தயவு செஞ்சு என் குழந்தைங்க சொல்லாதீங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறேன். பார்த்தீங்களா ஜிம்மா இப்போ கூட என் அம்மா எங்களை வச்சு எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் பாருங்க கம்பேர் பண்ணுறீங்கள, என்னடிக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது நிறைய சொல்லலாம், அதுக்காக என் அம்மா நீங்கள் கஷ்டப்படுத்துங்களா அப்படி கேட்குறா. ஜம்பட அம்மா பார்க்குறாங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்கம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கம்மா வயன் கூட இப்போ நம்ம எப்போ ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் கூட என்னால் ஹாப்பி வர முடியாது சரியா சொல்கிறாங்க. இப்போ வயன் பார்க்குறா.
இங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜம் கூட பார்க்குறேங்க பாருங்க. ஒயின் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க? உங்க கூட சொல்கிறாங்க பாருங்கம்மா, ஒயின் நான் லவ் பண்ணவே இல்லைம்மா. நான் எந்த ஒரு பர்சன் லவ் பண்ணுறோம் அந்த பர்சன் கூட தான் நான் வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்க முடியும். ஓகேவா? எந்த ஒரு பர்சன் நான் லவ் பண்ணுறோம் அவங்க கூட தான் என்னால் ஹாப்பியாக ஒரு லைஃப் வாழ முடியும். அப்படி பார்த்தா என் ஜிம்மி கூட மட்டும் நான் வாழ முடியும். சரியா? ஜிம்மியில் வேறு யார் கூடயுமே என்னால் வாழ முடியாது. சரி, ஜிம்மி மட்டும்தான் என் லைஃப்பில் இருப்பான். ஜிம்மி தாண்டி எந்த ஒரு பர்சனை பக்கத்தில் வச்சாலும் சரி, எனக்கு மேரேஜ் பண்ணி வச்சாலும் சரி, நான் வாழவே மாட்டேன். ஜம் சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமா, என்னோட ஒய்ஃபான்ற நேமில் தான் இருக்கலாமே தவிர, என்னோட ஒய்ஃப் அந்த மெசேஜ் ஜம்முன்ற நேமில் தான் இருப்பாங்க தவிர மற்றபடி எனக்கு ஒய்ஃபாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. அப்படிதான் சொல்கிறாங்க. நான் லவ் பண்ணி ஜிம்மி மட்டும் தான். ஓகேவா? ஜம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் போய் பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அங்கிள் சொல்கிறாங்க பாரு, நைஃபை கீழே போட சொல்கிறாங்க. இல்லை அங்கிள், எனக்கு பேபிஸ் தான் வேணாம். ஓகேவா? பேபிஸ் ஜிமிட்டை கொடுத்துருங்க. ஓகேவா? 2 பேபிஸ் ஜிமிட்டேட் இருக்கும். எது கூட எனக்கு கூட பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஆனால் எனக்கு ஜம்ப் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேங்க வச்சுக்கோ. ஏன்னு சொல்கிறாங்க? இல்லைம்மா, எனக்கு ஜம்ப் வேணும். எனக்கு ஜம்ப் மட்டும் தான் ஹஸ்பண்ட். ஓகேவா? ஜம்ப் எனக்கு மட்டும் தான். அப்போ ஜம்ப் வயன்னு சொல்லிருக்கா. இப்போ ஜம்ப் நமக்கு பயமாக இருக்குங்க. பாரு வயன் அவ்வளோ அவசரப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறவங்க வேணுக்கா சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மின், நீ தப்பா எடுத்துக்காதம்மா, அக்காவை டாக்ஸிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஜம்ப் அந்த அளவுக்கு பிடிக்கும் சார். ஏன்னா ரொம்ப பேச லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் வேணும். அவன் மட்டும்தான் எனக்கு. அவன் மாதிரி ஜம்ப் ஆசை நான் பார்த்ததில்லை. இப்போ பார்க்குறப்ப சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறவங்க பாடா, அவன் வந்துட்டு ஜிம்மில் லவ் பண்ணுறான்டா, தப்பு எங்கள் மேலே. சரி, நாங்கள் தான் அவனை பிரித்து மேரேஜ் பண்ணிச்சு. ஓகேவா? இந்த மாதிரி பண்ணாதடா. சரி, எங்கள் பாரு அவங்க 2 குழந்தைங்க இருக்குது. அது நம்ம ஜிம்மில் ஜம்ப் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க. ஜம்முக்கும் சேம் ஜிம்மில் லவ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க, அம்மா இப்போ நீங்களே எனக்கு கொடுத்த லைஃப் வேண்டி நீங்களே எனக்கு எடுக்க போகிறீங்களா கேட்குறாங்க. வயசு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு கொடுத்த லைஃபை நீங்களே எடுக்க போகிறீங்களா கேட்குறாங்க. நான் எடுக்கணும்னு நினைக்கல, ஜம்க்கு வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கல. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு சொல்லும்போது உங்க கூட அவங்களோட லைஃப்பை வாழ முடியாது. நீ தான் ஹார்ட் ஆகுவேன். ப்ளீஸ் தான், அவங்க ஒரு ஹாப்பியாக இருக்கட்டும். இங்கே பாரு, எப்படி பார்த்தாலும் 2 குழந்தைங்க நம்ம ஃபேமிலியோட குழந்தைங்க, நம்ம ஜிம் தானே, அவன் தம்பி தரடா ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே, இப்பயாவது நீங்கள் இந்த ஜிம்முக்காக பேசுறீங்களா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க, ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டுடா. உன் தம்பியில் நிறையா ஹார்ட் பண்ணிட்டேன்டா. இதுக்கப்புறம் உன் தம்பி ஹார்ட் ஆகக்கூடாதா? வாடா ஜிம் தான் ஜிம் ஒயின் பார்க்குறாங்க. நோம்மா, எனக்கு ஜம்ப் வேணுமா சொல்கிறாங்க. என்னத்துக்கு எனக்கு ஜம்ப் வேணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் தான் நெக்கில் லைட்டாக அந்த நைஃப் வச்சு ப்ரெஸ் பண்ணிடுறா. அப்படி லைட்டாக கட் ஆகிடுது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அக்கா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் திரும்பி பார்க்குறேன். பார்த்தா ஒயினா நெக்கில் பிளட் வந்துட்டு இருக்கு. இப்போ எல்லாரும் துடிச்சு பயந்து போயிடறாங்க. இப்போ டக்குன்னு ஜம்ப் போகிறாங்க. ஒயன் சொல்லிட்டு ஹேண்டில் நைஃப் தட்டி விட்டுறாங்க. ஆல்ரெடி நெக் வந்து கட் ஆயிடுச்சு. கட்டி பிளட் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம ஒயன் கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. அங்கே டாக்டர் இருக்காங்க, ஜாங்கோசப் சொல்லிட்டு. அவரு செக் பண்ணுறாரு. செக் பண்ணி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க. சரி, ஓகே சொல்லிட்டு இப்போ அவங்களுமே தையல் போட்டு போட்டாங்க. தையல் போட்டு அவங்க வந்து கொஞ்சம் நேரம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஒயின் அமைதியாக இருக்கா, படுத்துருக்கா. அவளுக்கு வந்து மயக்கத்தில் இருக்கா. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப அழகு குறிச்சாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் போட்டு வராங்க. அங்கே பாருங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு மென்டலி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. சொல்கிறாங்க மென்டலி ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. இப்போ ஜம் நடந்ததாக சொல்கிறாங்க. ஓகே, நம்ம கவுன்சிலிங் கொடுத்தா சரி பண்ணலாம். சரியா சொல்கிறாங்க. ஒரு சைக்காட்ரிக் டாக்டர் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? அவங்க பேசினாங்க சரி பண்ணுவாங்க. சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஜெசி இருக்காங்க. சரியா? அவங்க ஒரு சைக்காட்ரிக் டாக்டர். ஓகே, பெஸ்ட் சைக்காட்ரிக் டாக்டர். ஒரு கேர்ள் டாக்டர், அவங்க ஃபீமேல் டாக்டர் தானே. அவங்க வந்து கண்டிப்பாக அவன்கிட்ட பேசுவாங்க. ஓகே, பேச புரிய வைப்பாங்க. எனக்கு ஒரு பொண்ணு மனசு ஈஸியாக ஒரு பொண்ணால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். செகண்ட், அவங்க டாக்டர் வந்து தாண்டி ஒரு ஃப்ரெண்ட்லி பாசம். ஓகேவா? கண்டிப்பாக அவங்க கேர் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெறுப்பாளங்க வேணாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க புரியுது. அவங்க ஒன் சைடில் லவ் பண்ணுறாங்க. அந்த ஒன் சைடில் ரொம்ப டீப்பாக இருக்குது. சரியா? ரொம்ப டாக்ஸிக்காக இருக்குது அப்படி சொல்லிட்டு ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம் பார்க்குறாங்க. ஆனால் சொல்கிறாங்க பயப்படுறது சரியா? அவுட் ஆஃப் ரேஞ்ச் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவாப் சொல்கிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் அவங்க நிம்மதியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. இப்போ அம்மாவும் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. எனக்கு வேணும் ஆண்டி, நினச்சி கஷ்டமாக இருக்குமா, ஆனால் எனக்கு நீங்கள் வேணுமா சொல்லிட்டு மீனா உங்க குப்பின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன பண்ணி தெரியும் ஜிம்னு இருக்காங்க. இப்போ ஜங்க நம்ம பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீ ஜிம்மு கூட்டிகிட்டு பேபிஸ் கூட்டிட்டு போயிட சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நீ ஜிம்மு 2 பேபிஸ் கூட்டிகிட்டு வந்து போயிடுறா சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா ஒயனுக்கு ஆகினாலும் அந்த மாதிரி ஒரு தாட் வரும். ஓகேவா? கொஞ்சம் டேஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஒயின் சளிக்காக நடந்து சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், ஒயின் க்யூர் ஆகிற வரைக்கும், ஒயின் ரியாலிட்டிக்கு வர வரைக்கும் சரி நீங்கள் உங்க இருக்கக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் பார்க்குறதா சொல்கிறாங்க. ப்ளீஸ்டா, நீ வந்து கொஞ்சம் லாங்கில் இருந்தால் கூட பரவாயில்ல, நீ நிம்மதியாக இருக்கணும். ஒரு பக்கம் ஒயின் க்யூர் ஆகணும். சரியா? அப்போ சொல்கிறாங்க. நம்பிட்டு வராங்க. ஜம்முக்கு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறேன். ஜம் பார்க்குறாங்க. அங்கே சொல்கிறாங்க. தெரியும் நான் பண்ண தப்பு தான். சரியா? நீ யோசிக்காம பண்ண தப்பு தான். இவ்வளோ பையன் 2 பசங்க ஹர்ட் பண்ணி புரியுது. ஓகேவா? ஜிம்மி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க தப்பு தான். அப்பா தப்பு இல்லை. ஓகே, மன்னிச்சு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் பண்ண தப்பு தான். சரியா? மன்னிச்சிட்டு அங்கே பாரு, நீ இதுக்கப்புறம் நீ வந்து ஜம்மு கூடயும் பேபிஸ் கூட ஹாப்பியாக சரியா சொல்கிறாங்க. அப்பா ஆனால் அக்கா சொல்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? இவ்வளோ டாக்ஸிக்காக நினச்சி கூட பார்க்கல. ஓகேவா? பேபிஸ் மேலே பாசமே இல்லையா கேட்குறாங்க. அப்போ அதை சொல்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஒயின் லைஃப் வந்து ஜம் கூட இருக்கா. சரியா? அவளுக்கு வேற ஒரு பர்சன் பார்த்தா கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. டைம் எடுத்தால் பரவாயில்ல, அவளுக்கு ரியாலிட்டி புரிய வைக்கிறோம். சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தான். அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிற எல்லாம் சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. எனக்கு புரியல நேற்று வரைக்கும் இன்னும் ஹார்ட் ஆகிறா அப்படின்னு நினச்சிட்டு நான் தங்குவோம். மற்றபடி நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு சத்தியமே எனக்கு தெரியல. என்னோட போனதுக்கப்புறம் கூட நான் தான் யோசிச்சேன். சரி, நீ தனியாக இருக்குதுன்னு நினச்சிட்டு போனால் இந்த மாதிரி ஒரு பேபியோட இருக்க, நீ இவ்வளோ கஷ்டப்படுறது சஃபராக இருக்கிற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட நீ எங்கெல்லாம் யோசிச்சிருக்க சொல்லி யோசிக்காம விட்ட பார்த்தியா? அம்மா தப்பு தான். சரியா? அம்மா உனக்கு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கவே இல்லை சொல்கிறாங்க.
அது இல்லம்மா அக்கா சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் ஓகேவா, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் ஓகேவா, நான் சில விஷயம் யோசிக்காம பண்ணிட்டேன் ஓகேவா, நான் அவசரப்பட்டு எடுத்த முடிவு நல்லா நீ சஃபர் ஆயிருக்க ஓகே, இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன் ஓகே, இதுக்கப்புறம் நீ ஹாப்பியா இருக்கணும் ஓகே, அம்மா இதுக்கப்புறம் செல்ஃபிஷா இருக்க மாட்டேன், நீ மீனா ஜமக்கு ஓகே 4 பேர் ஹாப்பியா இருக்கணும், நான் பாத்துக்கிறேன் ஓகேவா சொல்றாங்க. அம்மா உங்களுக்கு கேமரா சொல்லி எனக்கு எது கோவம் ஓகேவா, நான் அவனை ரொம்ப டேஸ் ஒரு புரிஞ்சுட்டேன். இப்போ கூட நான் யோசிச்சேன் ஒரு வயன் ஜம்க்கு சமாதானம் சொல்லிட்டு, ஆனா வயன் இந்த அளவுக்கு மாறும் நினைச்சு கூட பாக்குற சரி அவள் தப்பு இல்லை, அவன் சரி எப்படி கஷ்டப்படுற புரியுது, உனக்கு ரொம்ப சஃபர் ஆகுறா சொல்றாங்க. நீ அதை விட சின்ன பையன், நீ அவளோட 3 years சின்ன பையன், அப்படியே சஃபர் ஆகணும்னு யோசிச்சு பாக்கல பாத்தியா, மனுஷர் அம்மாவா சொல்றாங்க, அம்மா வெறுக்கிறதா சொல்றாங்க, நான் வெறுக்கல மாதிரி சொல்றாங்க. பாரு நான் பண்ண தப்பு தான் சரி, ஆரம்பத்தில் நான் பண்ண தப்பு தான், நான் எப்பவுமே ஒரு பர்சனுக்கு சொந்தமான இன்னொரு பர்சனுக்கு புரிஞ்சு கூட கூடாது, தப்பு சரியா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஜின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும் அது மாதிரி சொல்றாங்க. இப்போ நம்ம கொப்பி நம்பினா வராங்க, நம்ம ஜின்மா சொல்றாங்க. என்னடா அம்மா 2 பேர் டவுன் பண்றாங்க, அம்மா ரொம்ப பாவம் சொல்றாங்க, எனக்கு புரியல சொல்றாங்க. ஆனால் ஆண்டியும் பாவம் தான். ஆண்டி சொல்றாங்க, ஆண்டி நாங்கள் பார்த்துக்குறோம் ஓகேவா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கூட ஹாப்பியாக இருங்க சரியா சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்கு எப்போ ஹாப் பண்ண மாட்டோம், நீங்கள் ஹாப்பியாக இருக்க உங்களை ஹாப்பியாக சொல்லி நாங்கள் விட்டு கொடுப்போம் சொல்லி நம்ம ஜின்னு சொல்றாங்க. தேங்க்யூ ஜின்மா அப்படி சொல்லி நம்ம ஜின்மா மீனா போய்ட்டு ஹாப் பண்ணிக்கிறேன், அம்மா ரொம்ப பாவம் ரொம்ப பியூர் இன்னசென்ட், அவங்க ஹார்ட்டாக கூட சொல்றாங்க, எனக்கு புரியலாதாங்க எனக்கு புரியுது ஓகேவா சொல்லிட்டு ஜின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிமினை அப்புறம் பேபிஸ் நம்ம ஜங்குக்கு எல்லாருமே கிளம்புறாங்க. எங்கன்னா இப்போ ஜங்கு நம்ம பார்க்குறாங்க, அங்கே பாருப்பா ஜிமின்னு சொல்றாங்க. ஆன்டி கூட சொல்லி எனக்கு எந்த கோம்பல உன் மேலே சரி, எனக்கு சின்ன வார்த்தை கூட உன் மேலே இல்லை, இழுத்துக்கு சொல்லப்போனால் நீ தான் ரொம்ப ரொம்ப சஃபராக இருக்க ஓகேவா, அந்த ஜீவன் ஃபேமிலியில் நீ தான் கஷ்டப்பட்டு சொல்றாங்க. நீ விசர்ச்சியான இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் டிசர்வன் பாசன் ஓகேவா, நீ ஜங்கோட ஒய்ஃபாக டிசர்வன் பாசன், நீ ஜங்கோடையும் பேபிஸ் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் ஓகே, இட்ஸ் மை விஷ் அப்படி சொல்லி ஜங்கோட அம்மா சொல்றாங்க. ஆன்டி சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அம்மா எப்பவுமே அவங்களோட ஃபேமிலி நெக்லஸ் ஒரு வேர் பண்ணியிருப்பாங்க, அதை கழட்டி ஜிம்முக்கு கொடுக்குறாங்க. ஆண்டி சொல்றாங்க இது உனக்கு டிசர்வன் பாசன் ஓகே, ஜீவன் ஃபேமிலியோடது இது உனக்கு சொந்தமாக இருக்கும், உனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வராங்க. மீனாச்செல்லாம் சொல்றாங்கம்மா கிராண்ட்மா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க ஓகே, அம்மா நான் சொல்லிட்டு பாரு, நான் சொல்லாமே உனக்கு தெரியும் அம்மா என்ன பாசன்னு சொல்லிட்டு நிறைய போதும் சொல்லிட்டு லவ் கொடுப்பாங்க சரியா சொல்றாங்க. நிஜமா எனக்கு தெரியும் சொல்றாங்க, உனக்கே தெரிஞ்சிருக்கும், உங்க அம்மா கூடயும் அப்பா கூடயும் தம்பி கூட ஹாப்பியாக சரியா சொல்றாங்க. இப்போ குக்கிங் பார்க்குறாங்க அம்மா தூக்கம் தான் சொல்றாங்க. இப்போ ஜம்பு நம்ம தூக்குறாங்க எல்லாமே, உன்னை தூக்கி நிறைய கொஞ்சம் ஆசையா இருக்கு, ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இருக்கக்கூடாது சரியா, இப்போதைக்கு நீங்கள் இங்கிறது நல்லதில்லை சொல்லிட்டு ஜங்கோட அம்மா நிறைய கிஸ் பண்ணுறாங்க செல்லும், நல்லா அவனை பத்திரமா இருக்கும் சரியா சொல்றாங்க. ரொம்ப அழகாக இருக்கட்டாங்க ஜங்கோட அம்மா சொல்றாங்க. அப்படியே அழகாக இருக்கேன்னா அது பேபி கேட்குறது ரொம்ப அழகாக இருக்குடா ரெட்டிங் பண்ணி அப்படி ஜங்கோட அம்மா சொல்றாங்க. அது நான் பேபி கியூட்டாக ஸ்மெல் பண்ணுது. இப்போ ஜங்கோட அப்போ என்கிட்ட கூட சுட்டுக்கிறாங்க, அதுக்கு 2 பேரும் மாறி கொஞ்சிறாங்க. குக்கிங்ஸ் எல்லாம் சொல்றாங்க. கிராண்ட்பா நீங்களும் வாங்கலாம் போகலாம் சொல்றாங்க. நாங்கள் இப்போ வரோம் ஓகே, நாங்கள் கொஞ்சம் டைம் எடுக்கணும், ஆன்டி ரெடி சரியாகட்டும் அப்புறம் வரோம் சொல்றாங்க. சரி சொல்றாங்க. ஆனால் வரணும் சரியா சொல்றாங்க. கண்டிப்பாக வரണ്ട தங்கமே ஜங்க் சொல்றாங்க. ஜங்கோட அப்போ தான் சொல்றாங்க. ஜங்க் பார்க்குறாங்க அம்மா உங்களுக்கு சொல்றாங்க. ஜங்காடி ரொம்ப சஃபராக இருக்கு ஓகே, நான் கூட ஸ்டார்டிங் கொஞ்சம் தப்பாக நினச்சிட்டோன்னே வயனை சீட் பண்ண சொல்லிட்டு ஆனால் சொல்றாங்க. நீ பண்ண தப்பு நீ ஸ்டார்டிங் வந்து சொல்லிட்டா சொல்றாங்க. எனக்கு உங்க ஹெல்த் நினச்சி ரொம்ப கவலை இருந்துச்சு சொல்றாங்க. சரி ஓகே புரியுது, இதுக்கப்புறம் நீ ஜிம்மு பேபிஸ் பத்திரமா இருக்கணும் ஓகேவா சொல்றாங்க. இப்போ ஜிம்மி ஆன்டி நாங்கள் சொல்றாங்க பத்திரமா போயிட்டு வா ஜிம்மி அப்படி சொல்றாங்க. இப்போ ஜங்கோட அப்பதான் நாங்கள் சீக்கிரம் வரோம் சரியா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜங்கு ஜிமின் பேபிஸ் இப்போ 4 பேரும் பேக் டு அகைன் அவங்க அந்த அந்த ஐஸ்லாண்டுக்குள்ள அங்கே போகிறாங்க. இந்த ஐஸ்லாண்டுக்குள்ளே போயிடறாங்க. இப்போ மேலே பார்க்குறாங்க. சார் என்ன சொல்றாங்க, இல்லை கொஞ்சம் டேஸ் நாங்கள் இங்கே இருக்கோம் சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. போயிடலாம் ஜிமின் பார்க்குறாங்க. இப்போ அவங்க ஒர்க்லாம் சொல்றாங்க, இங்கே வந்து பார்த்துக்கலாம் சரியா சொல்றாங்க. ஜிம்மி கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, என் அக்கா இப்போ கியூர் ஆவா சொல்றாங்க. சீக்கிரம் கியூர் ஆகிடுவோம் சரியா சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா அம்மா நம்ம நாம் 4 பேருமே வந்துட்டு ஒயனை கேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு அது இப்படினாக்கா ஒயன் வந்து ரியாலிட்டிக்கு இல்லை, அவ வேற ஒரு வேர்ல்டுல இருக்கா, அவள் டாக்ஸ் கிளப்ல இருக்கா, ஜம்ப் எனக்கு சொல்லிட்டு இருக்கா, பெட்டெல்லாம் கிழிச்சு போடுறா. அவள் எப்படினாக்கா பெட் வந்து கத்தி வச்சு லைஃப் வச்சு கிழிக்கிறது, அந்த பிள்ளைச்செல்லாம் கட் பண்ணி போடுறது, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் ஸ்டோரியில மட்டும் தான் ஓகே, எனக்கு தப்பா நினைச்சுக்க வேணாம், நான் ஜஸ்ட் ஸ்டோரி தான் கொடுக்குறேன். இப்போ நம்ம ஒயன் வந்து பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம டாக்டர் ஜெஸ்ஸி தான் எவ்வளோ கம்ஃபர்ட் ட்ரை பண்றாங்க, ஆனா ஒயன் கேட்கறத விட ஒயன் அவங்களே வந்துட்டு ஒரு அவங்க பக்கத்துல ட்ரே இருக்கும், ட்ரே எடுத்து அதுக்கு அவங்க மேலே அடிக்கிறா. இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க சரி ஓகே அந்த ஹார்டாக சொல்லிட்டு அவன் என்ன சீட் பண்ணிட்டான் அப்படி சொல்லிட்டு அவன் ஜம்ப் ஒயன் ரொம்ப அழகா அவன் என்ன சீட் பண்ணிட்டான். அவன் அந்த பொண்ணு கூட அந்த பேபி கூட என்ன சீட் பண்ண ஹேட் தம் அப்படி சொல்லிட்டு இருக்கா. அவன் நான் ரொம்ப ஹேட் பண்ணிட்டா சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. ஜின்னுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்மளால போய் ஆயிடுச்சு அது கேட்குறாங்க. சரியானு சொல்றாங்க. இப்போ ஜெயவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேணும் சுச்சுவேஷன் பார்க்கறதுக்கு, எனக்கு அவருக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ அவரு ஜெசிக்கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்றாங்க, நீ சரி பண்ண சரியா சொல்றாங்க, நான் ட்ரை பண்றேன், எனக்கு பெஸ்ட் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜெசி கொஞ்சமா வாங்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பாரு ஒரு பாசம் ஒரு இடத்துல வந்து டவுன் பண்றாங்க, இன்னொரு பாசம் ஹேண்ட் கொடுத்து போடுவாங்க சரியா, உனக்கும் லைஃப் இருக்குடா, அவனுக்குன்னு ஒரு பெட்டர் லைஃப் இருக்கு, நிறைய டிசர்வன் பாசம் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம வயனை பத்தி ஜெஸ்ஸி நிறைய சொல்றாங்க. வந்துட்டு உன பத்தி உன்கிட்ட நிறைய குவாலிஃபிகேஷன் இருக்கு, நீ உனக்கே புரிய மாட்டே சொல்றாங்க. ஆனா ஜம்க்கு பிடிக்கல சொல்றாங்க. ஜம்க்கு பிடிக்கலனாக்கா ஜம்கை விட பெட்டரா ஒரு பர்சன் இருப்பாங்க சொல்றாங்க. இல்ல எனக்கு அவனை தான் பிடிக்க சொல்றாங்க, அப்படி சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம வயன்
நம்ம ஜெசி தாண்டா மொயனை நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. 3 month ஆகுது. இப்போ தான் மொயனு கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்க பேச புரிய ஆரம்பிக்குது அவளுக்கு. எனக்கு நம்ம அவன் லவ் பண்ணுறாங்க விட மற்றவங்க லவ் பண்ணுறோம், அது நீ லவ் பண்ணுற பசங்க நீ வந்து ஃபோக்கஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று செல்ஃப் லவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ ஜெயோ பாருங்க எப்படி இருக்காங்க ஏன்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து அடிக்கடி ஹேண்டில் கட் பண்ணிக்கிறாங்க. எப்படி கட் பண்ணு தெரியல. அந்த திங்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அப்படி எப்படி இருக்கா ஹேண்டை கட் பண்ணி விட்டு பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஜெயோக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. நம்ம ஜெஸி வந்துட்டு அவங்க கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. அப்படியே டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா இப்போ கியூராவா சொல்லிட்டு டெய்லி ஒரு ப்ரே பண்ணுறாரு. ஒயன் கியூர் ஆகிடும், அவருக்கு பெஸ்ட் லைஃப் இருக்குது. கண்டிப்பாக என் ஒயனை ஒரு பர்சன் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணணும். அப்படி ஒரு பர்சன் என் ஒயன் கண்டிப்பாக மீட் பண்ணணும். அவங்க லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மோட விஷயம் இதுதான். எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட என் குழந்தைங்க கூட நான் இருக்கிற ஹாப்பினஸ் விட அவள் ஹாப்பியாக இருக்கணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குற அம்மா பசிக்கிட்டு சொல்லிட்டாங்க. அது வந்துட்டு ஜிம் தான் வந்துட்டு கடை ஜிம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ரொம்ப என்ன பார்க்குறான் அம்மா சொன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ரொம்ப க்யூட்டாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறா மீனா கேட்குறாங்க. அது ரொம்ப க்யூட்டு அம்மா. எந்த சார்லேருந்து வந்துட்டேன் பண்ணுறேன் சொல்லிட்டு தவிர கொஞ்சம் கூட உங்களுக்கு ஹாஷாக பேச வராதா கேட்குறாங்க. அது எப்படி ஹாஷாக பேச முடியும், அது என் குழந்தைங்கிட்ட ஜிம்னு சொல்கிறாங்க. எல்லாமே நீங்கள் பேசுறீங்களா ஜிம்னு கேட்குறாங்க. என்ன கேட்குறா என் டீஸ் பண்ணுச்சு யார் கேட்குறாங்க. மானா எங்கள் அம்மா டீஸ் பண்ணுவேன் சரி மீனா சொல்லிட்டா. இப்போ ஜங்க் பார்க்குறேங்க என் ஒய்ஃபு டீஸ் பண்ணுவா மீனா ஜங்க் கேட்குறாங்க. டடா என் அம்மா சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃபு ஜங்க் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டு ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறீங்கன்னாச்சு கேட்குறாங்க. அது ஒன்றும் திருப்தியாக இருக்க சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை ஓகேவா நான் ஜெகோப்ட பேசிட்டு இருக்க சரியா சொல்லிட்டாங்க. ஜெகோப் நடக்கிறத டெய்லியுமே வந்துட்டு ஜங்க் வந்து அப்டேட் கொடுக்குறாங்க. ஜங்க் வந்து சொல்கிறாங்க கொஞ்சம் க்யூர் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லி இப்போ டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒயின் க்யூர் ஆகிறதுக்கு 8 months ஆகுது. இந்த 8 months ஆகும். ஜிம்மி பேபிஸ் எல்லாருமே அந்த ஐஸ்லாண்டில் தான் இருக்காங்க. எனக்கு அவங்க வரவே இல்லை. இப்போதைக்கு அவங்க மீட் பண்ண சொல்லிட்டு தனியாக வச்சுட்டாங்க. ஏன் ஜெயோப் சொல்லிப்பாங்க உங்களை பார்த்தா உங்களுக்கு அந்த பாஸ்ட் மெமரிஸ்லாம் வரும். இப்போதைக்கு வேலை சொல்லிட்டு எனக்கு உடனே நினச்சிட்டு இருந்தாக்கா பிரெயின் எஃபெக்ட் ஆகும் சொல்லிட்டு இருந்து பக்கம் நம்ம ஒயின் பர்ஃபெக்டாக க்யூர் பண்ணுறாங்கடா. இப்போ ஒயின் பார்க்குறா. இப்போ அவங்க பற்றி ஒயின்ட்ட பேசினாலே ஒயின் கோவம் தான் வருது. அவனோட பெட்டரான பர்சனாக கண்டிப்பாக மீட் பண்ண லைஃப்பில் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜெயப் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா சொல்லிட்டாங்க. எல்லாரும் கேட்குறாங்க. 8 months நம்ம ஒயின் ஹாஸ்பிட்டலாக தான் இருந்திருப்பா. நம்ம ஜெயப் பற்றி அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. என் மேலே சிம்பதி யார் கேட்குறாங்க. சிம்பதிலாம் இல்லை. சிம்பதி லவ் வராது சரியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ட்ரூ ஃபீலிங்ஸ் நம்ம தான் லவ் வரும். எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு சான்ஸ் தர முடியுமா சொல்லிட்டு ஜெகப் கேட்குறாங்க. நான் பாருங்க சொல்லிட்டாங்க. எனக்கு உனக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை சரியா சொல்லிட்டேன். எனக்கு உனக்கு இருக்கிற பிரச்சனை ஒரு விஷயமே கிடையாது. நீ என்ன விஷ் பண்ணுறோ அது மட்டும் தான் வைக்கவே இல்லை. ரெஸ்ட் ஆஃப் வரைக்கும் நீ நான் மட்டும் தான் இருக்குனாக்கா அது அப்படியே இருந்துக்கலாம். ஓகே போயிட்டு அப்படி தானே அப்படியே இருந்துக்கலாம். மேபி உனக்கு பேபி வேணுச்சுனாக்கா நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா அந்த சரோருக்கு மதர் எனக்கு என்னோட பிளட்டில் தான் வேணும். உன்னோட பிளட்டில் தான் குழந்தை வேணும். அப்படிலாம் வேணும் சரியா சொல்லிட்டாங்க. இருந்துக்காம எனக்கு வந்துட்டு குழந்தைனால எல்லா குழந்தையும் ஒன்று தான் சரியா. நம்ம பிளட்லேருந்து வந்தால் தான் குழந்தைங்க அர்த்தம் கிடையாது சரியா. ஜோக் சொல்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் நீ அப்படி யோசிக்கிறாரு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ இப்படி யோசிச்சு தப்பு சரியா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்கலாம் கூட. அவனுக்கு வந்துட்டு எம்எல் லவ் வராது அப்படி சொல்லிட்டு அவனுக்கு உண்மையில் லவ் வரல. என்ன உனக்கு ரேஸாக லவ் பண்ணுறது பேர் இருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ காலேஜ் படிக்கும் போய் எத்தனை பேர் சொல்லிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு மாதிரி காலேஜ் சொல்லிட்டாங்க. டோட்டல் காலேஜ் சுற்றி அப்படி சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா நம்ம டான்ஸ் இருக்கா. ஜெவ் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜெவ் ஃபர்ஸ்ட் வச்சுக்க என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அதுவா டோட்டல் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க என்னதுக்கு. ஆமா காலேஜ் ஃபுல்லாக இவங்க சுற்றுறாங்க. இவங்க வந்துட்டு ஜங்க் கூட சுற்றணும் அப்படி சொல்லிட்டு டான்ஸ் சொல்கிறாங்க. ஜெவ் பார்க்குறாங்க. பாரு ஒயன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சரியா. எனக்கு இந்த அங்கே வந்து ஃபஸ்ட்டு டேல தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆனால் இப்போ நான் சிம்பிள் லவ் பண்ணல ஓகேவா. எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஒரு சான்ஸ் கொடுத்தா நான் ஹாப்பியாக வச்சுப்பேன். அப்படி இல்லைக்கா ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஓகேவா. எனக்கு லவ் ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது. அது நானே ஒரு டாக்டராகவும் எனக்கு தெரியும். ஒரு ஹியூமனாகவும் நான் அது ஃபாலோ பண்ணுறேன். ஜெவப் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பாயிண்ட் புரியுது. எனக்கு யாருமே ஃபோர்ஸ் பண்ணி லவ் வரக்கூடாது சொல்லி அவருக்கும் புரிஞ்சிச்சு. அப்படின்னா சொல்லிட்டாங்க நீ ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா சரியா. ஜம்ப் வந்து லவ் பண்ணி நினச்சிருக்க நீயாவது அதை ஃபோர்ஸ் பண்ணியிருக்கா சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறாங்க நீ லவ் காமிச்சிருக்கு. ஆனால் அது லவ் வந்துட்டு அவங்க கரெக்டாக வேறு பர்சன் மேலே இருக்குது ஓகேவா. மேபி அவங்க வேறு பர்சன் லவ் பண்ணாமல் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மேலே லவ் வந்துருக்கலாம் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க. அந்த ரீசன் ரொம்ப லவ் வரல சரியா. எனக்கு ஒரு மாதிரி பர்சன் லவ் பண்ணாமல் இருக்க முடியும். யாராவது லவ் கேட்குறாங்க. நீ ரொம்ப கேரிங்கான பர்சன் ஸ்வீட் பர்சன் அதுவும் எவ்வளோ ஜலஸாக எவ்வளோ பாசிட்டிவ் ஆகிறா சொல்லிட்டு நம்ம ஜாப் சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி என்ன பிரச்சனை சொல்லிட்டாங்க. என்னை பற்றி நீங்கள் சொல்கிறாங்க. உன்னை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா. எனக்கு உன்ன ஒய்ஃப் வேணும்னு ஆசையாக இருக்குது சொல்லிட்டு ஜாப் சொல்கிறாங்க. உன்ன பர்சன் எனக்கு ரீசன் லவ் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. நானும் அதில் லவ் கொடுக்கணும். நீயும் நாட்டு அதே மாதிரி லவ் பண்ணணும். 2 பேரும் சண்டை போட்டுக்கணும் சமாதானம் ஆகணும் வெளில போகணும்னு சொல்லிட்டு ஜாப் நிறைய சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு வந்து லைஃப்பில் வர பயமாக இருக்குது சொல்லிட்டாங்க. இல்லை அதை சொல்லிட்டாங்க. என் டைம் எடுக்க சொல்லிட்டு ஒயின் போயிடா. இப்போ ஒயின் போயிட்டு நம்ம நம்ஜின் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. நம்ஜின் ஜின்னு அவங்க வீட்டுக்கு போயிடா. ஒயின் வந்துட்டு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு இல்லை நம்ம ஜம்ப் தான் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்களே. இப்போ ஆனால் ஜின்னுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான். இது நம்ம பண்ண தப்பு நல்ல நடந்து சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஜேவுக்கு ஒரு ஒயினுக்கு டெய்லி ஃப்ளவர் சென்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குமா சொல்லிட்டாங்க. என்ன தங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு டாக்டர் ஜேவுக்கு பிடிச்சிருக்குமா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமா எனக்கு பயமாக இருக்குமா வரல அவரும் சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ண அளவுக்கு டாக்டர் அதை தாண்டி அவருக்கு வந்து ஒரு ஹியூமனோட வேல்யூ நல்லா தெரியும் ஓகேவா. அவர் கண்டிப்பாக ஹார்ட் பண்ண மாட்டாங்க சொல்லிட்டாங்க. எம்மா எவ்வளோ தப்பாம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க
சொல்லிட்டாங்க, இங்கே பாரு உனக்கு தெரியாதுல்லடா, ஜம்ப் வந்து ஜிம்மில் லவ் பண்ண உனக்கு தெரியாதுல்ல, நீ என்கிட்ட கேட்ட நான் தான் இப்படி பண்ண தப்பு, ஏன் மேலே சரி அம்மா மேலே தப்பு, உன் மேலே தப்பு இல்லை ஜெயா வச்சுட்டு ஜிம்மு சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க இல்லைம்மா நீங்கள் பாவம், நீங்கள் எல்லாம் ரொம்ப சஃபர் ஆகிட்டீங்க பாவம், நீங்கள் ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணதுக்கு ரீசன் நான் தான், நீங்கள் ஜிம்மில் ஹார்ட் பண்ண ரீசன் நான் தான் சொல்லிட்டு சொல்லிட்டு கால் சொல்கிறாங்க. தப்பு ஏன் தாம்மா, நான் என் தம்பி பற்றி யோசிக்காம விட்டேன் பார்த்தீங்களா சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என்ன மாதிரி எல்லாம் பண்ண சொல்ல எனக்கு எவ்வளோ கோவம் வரும், நான் பாட்டுக்கு என் தம்பியோட ஃபீலிங்ஸ் என்ன சொல்லிட்டு யோசிக்காம பண்ணிட்டு பார்த்தீங்களா, தப்பு ஏன் தாம்மா, ஜிம்மி ரொம்ப கோவம் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மெச்சூரிட்டி ஆகிட்டே இப்போ, நான் கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கலம்மா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு இருக்காது மெச்சூரிட்டி எனக்கு இல்லைம்மா, ஆமாம் எவ்வளோ சஃபர் ஆகிருப்பாடா சொல்லிட்டாங்க. ஆமாண்டா சரி நம்பி சொல்கிறாங்க, உங்கள் தம்பி ரொம்ப சஃபர் ஆகிட்டா சொல்லிட்டு நம்ம நம்பின்னு சொல்லவும் இப்போ தான் எனக்கு நிறைய விஷயம் புரியுது. மெயின் பார்க்குறாம்மா எனக்கு ஜிம்மில் பார்க்கணுமா சொல்கிறாங்க, ஜிம்மில் பார்க்கணும் மீனாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்கணும் அது சொல்கிறாங்க, எனக்கு மீட் பண்ண எனக்கு பார்க்கணும். ஆனால் அது சொல்கிறாங்க அது ஒரு குட் டேல இருக்குது சொல்லிட்டாங்க. குட் டே ஆமாம் சொல்கிறாங்க. குட் டேனா என்ன மாஸ் கேட்குறாங்க, என்னை மேரேஜ் டே சொல்லிட்டாங்க. மேரேஜ் டே ஆமாம் எனக்கு ஜியோவுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கான்னு சொல்லிட்டேன். எனக்கு ஆமாம் அவர் கண்ணு எனக்கு அளவு நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் பார்த்துட்டேம்மா, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க தோணுது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்ஜன் ரொம்ப கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஈவன் ஜம்கோட அக்கா கூட ஸ்ரீ இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப அழகாக கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் ஆகுது. இந்த பக்கம் ஜிம்மி நம்ம ஜம்முக்கு பேபிஸ் நடக்க வராங்க. ஜிம்முக்கு ரொம்ப நவசாக இருக்குது. ஜம்காக ஏன்டா நவசாக ஆகுது சொல்லிட்டு ஜம்கா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. பாரு ஒரு அக்கா க்யூர் ஆகிட்டா, ஓகே ஒன்றும் பயப்படாதவா அவள் மெச்சூர் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு ஜம் கூட்டிகிட்டு வராங்க. ஃபைனலா ஜிம்மி ஜவப்பட்ட ஆயிலோட வெட்டிங் கிராண்டாக முடிஞ்சிருச்சு. வெட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம ஜிம்மி நம்ம ஜம்முக்கு ஃபேமிலியை போகிறாங்க விஷ் பண்ணுறதுக்காக. ஜிம்முக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஹாப்பி மேரிட் லைஃப் அக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி நர்வஸ் ஆகிட்டு போச்சா டக்குன்னு ஒயின் ஜிம்மி ஹக் பண்ணிடா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது சால்டா சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க சால்டா தங்கன்னு சொல்கிறாங்க. நான் மெச்சூரிட்டி இல்லாமல் நான் டாக்ஸிக்காக இருந்திருக்கேன். நான் எப்படி டாக்ஸிக்கு வருது சொல்லிட்டு எனக்கு இப்போ நினச்சி எனக்கு இருந்துச்சு அஷேம்டாக இருக்குது. நான் இப்போ இல்லாமல் இருந்தால் சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் ஏன் இந்த அளவுக்கு இறங்கி போனேன், நான் ஏன் இப்படி யோசிச்சேன் எனக்கு தெரியலடா சொல்கிறாங்க. அக்கா அது தப்பு இல்லைக்கா சொல்கிறாங்க. இல்லைடா ஒரு பர்சனை ஒன் சைட் லவ் பண்ண தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக அவங்க டாக்ஸ்க்காக நம்ம அவங்க நம்மளுக்காக வேணும், நம்ம அவங்கள அடையன்னு நினைக்கக்கூடாது சரியா, அது ரொம்ப தப்புடா ஜம்க்கு ஒயின் சொல்கிறா. ஜிம்முக்கு மேலே அக்கா நீ ஹார்ட் ஆகிட்ட சொல்லிட்டு நான் இப்போ ஹார்ட் ஆகிட்டு இப்போ நான் நிறைய மாறிட்டேன் ஓகேவா, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரியாலிட்டி வந்துட்டேன் சொல்கிறாங்க. அது நான் ரியாலிட்டி கொண்டேன் ஓகேவா, நான் வந்து எதுவும் இமேஜினேஷன் வேர்ல்டு அந்த மாதிரி இருந்துச்சு ஓகே, இப்போ ரியாலிட்டி கொண்டேன் எனக்கு ஒரு பிரச்சனை ஓகேவா, என்ன ஜியோவுக்கு ரொம்ப லவ் பண்ணுறாங்க, எனக்கு ஜியோவை பிடிச்சிருக்கு, நான் ஜியோவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கேன் சரியா அவன்னு சொல்கிறேன். நிச்சயமாக இந்த லைஃப்பில் ஹாப்பியாக இருப்பேன் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா, நான் ரொம்ப ஹார்ட் பண்ணிட்டேன், நான் உனக்கு ஒரு நல்ல அக்காவில் எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது ஓகேவா, நீ இதை நான் ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டம் ரொம்ப பியூர் என்ன சொல்லி எனக்கே தெரியும் ஓகேவா, நான் உனக்கு எவ்வளோமா கஷ்டப்படுத்தினால அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே அழகாக காசு சொல்லிட்டு ஜிம் தான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இவங்க ஜிம் பார்த்தாங்க ஜெயோ சொல்கிறாங்க, ஜெயோ பார்க்குறாங்க சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. என் அக்காவை சொல்கிறேன் பத்திரம் பார்த்துக்கிறேன் சரியா சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்குறா ஆண்டி எப்படி சொல்கிறாங்க ஒயின் பார்க்குறா மீனா சொல்கிறாங்க. ஐம் சாரி அவங்க ஹார்ட் பண்ணதுக்கு உங்கள்கிட்ட ஹார்ஷாக பேசுனதுக்கு ஐம் சாரி சொல்கிறாங்க. இல்லைடா நீ பேசுன சரி ஓகேவா, எனக்கா நான் உனக்கு உண்மையோட லவ் கொடுக்கல, எனக்கா நீ யார், நீ ஜிம் பெற்ற குழந்தை, நீ ஜிம்முக்கு குழந்தை எனக்கும் குழந்தை, நான் ஏன் அப்படி யோசிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. மீனாக்கு ஒரு மாதிரி கதை சொல்லிட்டாங்க, நீ என்னோட குழந்தை இவங்க எனக்காக நீ பிறக்கலனா கூட நீ ஜிம் பெற்ற குழந்தை ஏன் குழந்தை இல்லையா, ஏன் தம்பியோட குழந்தை இல்லையா, அப்புறம் எனக்கு அம்மா செலவு கொடுத்துருக்கணும் நான் தான் கொடுக்காம விட்டேன் தப்பி ஏழுதா சொல்கிறாங்க. ஆண்டி சொல்லிட்டாங்க நீ ஏன் குழந்தை ஓகேவா, நான் தப்புன்ற ஓகேவா, நீ இப்போ எனக்கு பொண்ணு தான் சரியா சொல்கிறாங்க. நீ என்னை ஃபஸ்ட்டு அம்மான்னு கூப்பிட்டு நீ என்னை சுற்றி வந்துடான்ட்டு நிறைய எதிர்பார்த்து நான் அதோட எதுவும் பண்ண போயிட்டேன் சாரிடா தம்மான்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா பார்க்க இல்லை நீங்கள் அழுக்கூடாது ஓகேவா, அப்பா அவங்களை ஹர்ட் பண்ணாங்க தெரியும் சொல்கிறாங்க. இன்னும் அப்பா மேலே தப்பில்லை, இல்லை அப்பா அவங்களை ஹர்ட் பண்ணியிருக்காங்க, நானும் நிறைய ஹர்ட் பண்ணிட்டேன், அம்மா மேலே லவ்வில் நாங்கள் கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டு தப்பாக இருந்துச்சுக்காதீங்க, நீங்கள் இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கும் சரி நீங்கள் அழுக்கூடாது சொல்லிட்டு மீனா தான் அவசியம் ஒயின் டே சேவை பண்ணுறான். ஒயின் டே பிடிக்கிறாங்க. நான் பக்கத்தில் வந்துட்டு நீ என் பக்கத்தில் வந்து சரி பார்த்துக்காம போயிட்டு சரி ஒயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ எத்தனை டைம் கேட்கல நம்ம கூட்டிகிட்டு போங்க வெளியே கூட்டிகிட்டு போங்க வெளியே போகலான்னு கேட்டேன், நான் தான் மட்டும் ப்ளே பண்ண கூட விட்டுதான் சொல்லிட்டு ஒயின் சொல்லிட்டான். நம்ம அப்பா மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியும் ஃபோக்கஸ் பண்ண விட்டுட்டு நீ எப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்கிறான். பரவாயில்ல ஆண்டி ஜிம் ஒயின் சொல்கிறான் சார் நம்ம மீனா சொல்கிறா. இப்போ ஜிம் ஒயின் பார்க்குறா. ஆனால் அவங்களுக்கு ப்ரேஷியஸான ஒரு அம்மா இருக்காங்க சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ப்ரேஷியஸான ஒரு அம்மா இருக்காங்க, அது இந்த ஜிமின் அவங்க அம்மா ஜிமின் சரியா சொல்கிறாங்க. நீங்களே இருக்கிற அம்மா தான் சரியா சொல்கிறாங்க. இப்போ ஒயின் தேங்க்யூட மீன் பார்க்குறான் நீங்கள் எனக்கும் அம்மா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜம்ப் ஒயின் பார்க்குறா என்ன சொல்லுறது அம்மா சொல்லிட்டாங்க நீங்கள் எனக்கும் அம்மா தான் அப்படி சொல்லிட்டாங்க, நீங்கள் ஆண்டி தான் இருந்தாலும் நீங்கள் எனக்கு அம்மா தான் அப்படி சொல்லிட்டு மீன் சொல்கிறோம். இப்போ ஒயின் ரெடி பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க மீன் எப்படி இருந்திருக்கும் பாரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் ரொம்ப அழகா ஜம்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜம்ப் பார்க்குற ஒயின்னு சொல்கிறாங்க. ஒயின் திரும்ப பார்க்குற ஜம்முக்கு சொல்கிறாங்க சாரி ஒயின் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள்கிட்ட அவ்வளோ ஹார்ஷாக பேசக்கூடாது சரியா சாரி, நான் என் ஜிம்மின் மேலே ரொம்ப டாக்ஸிக்காக எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் உண்மையிலே எப்படி டாக்ஸிக்காக நான் ஒன் சைடில் போய் டாக்ஸிக்காக இருந்தாக்க நீ ஜிம்மி லவ் பண்ணுறப்போ உனக்கு நீ டாக்ஸியாக தான் இப்போ தப்பு இல்லை சரியா, என் தம்பி ஒரு பர்சனுக்காக டாக்ஸியாக மாறலாம் சரியா சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்லிட்டு கால் சொல்கிறேன். நீ ஹாப்பியாக இருந்துட்டு போது விட்டா நீ ஜிம்மின்னு என்ன பேபி சொல்லிட்டு அவங்க 2 பேர் 4 பேர் ஹாப்பியாக இருந்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜியாவுக்கு 2 பேபி தூக்குறாங்க ரொம்ப அழகாக இருக்காங்க சொல்லிட்டு கொஞ்சிறாங்க. இவங்க 2 பேர் ஹாப்பி பார்த்துட்டாங்க ஹாப்பியாக இப்போ பார்த்துட்டாங்க கேட்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம
நம்ம ஜங்க் பார்க்குறங்க பாரு குழந்தை ஒரு விஷயம் சரியாக சொல்கிறாங்க. குழந்தை இல்லை கூட நீ ஹாப்பி வாழ முடியும். ஓகே உங்க கூட ட்ரூவான பர்சன் இருந்தாலும் இல்லை ட்ரூவான பர்சன் லவ் பண்ணுறாங்க உன்னை கேர் பண்ணுறாங்கன்றப்போ உனக்கு குழந்தை விஷயம் இல்லை சரியாக சொல்லிட்டுருமா ஜங்க் சொல்கிறாங்க. உனக்கு பிரச்சனை விஷயம் இல்லை சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ இன்னும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜிமின் எல்லாரும் அஜய் இப்போ ஜமுக்கு பேபிஸ் எல்லாம் நல்லா அழகாக பேசி ஃபன் பண்ணிட்டு ஃபைலாக கிளம்புறாங்க. இப்போ நன்றி பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க அப்பா சொல்லுங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்பா இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்க போகிறோம். எனக்கு அக்காவும் நம்ம ஜவுக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே இருக்காது இங்கே இருக்கலாம் சரி. இதுக்கப்புறம் எங்கேயும் ஹைடாக தேவையில்ல சரி நன்றி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிமின்னு நம்ம ஜமுக்கு பேபிஸ் எல்லாமே ஜமுக்கோட அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறாங்க. ஜமுக்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனாக அவங்க ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ரெண்டு குழந்தைங்க ஜிமின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒயின் ஜவ் பார்த்து பயங்கர லவ்லி கப்பலாக மாறிட்டாங்க. ஜவ் வந்து அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஒயனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு 3 years ஆஃப்டர் தான் இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பசங்க பெரிய பெரிய பசங்க ஆகிட்டாங்க. நம்ம இந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு 6 year இருக்குது. ஓகேலா 6 year பசங்க ஆகிட்டாங்க. ஒரு கொஞ்சம் பெரிய பசங்க மெச்சூரிட்டி ஆகிட்டாங்க. அது பக்கம் நம்ம ஒயின் பார்த்தா ஒரு ஆர்ஃபனேஜில் போயிட்டு ஒரு அலாக் பண்ணுறாங்க ஒரு பேபியை. இப்போ நம்ம ஜவ் பார்க்குறாங்க. ஒயின் எனக்கு சொல்லிட்டாங்க எனக்கு இந்த பேபி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜவ் சொல்லிட்டாங்க அப்படியே சொல்லிட்டாங்க அம்மா எனக்கு இந்த பேபி ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. அந்த பேபிக்கு காது கேட்காது அப்படின்னு நீ ஒயின் அந்த பேபி அலாக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ ஒரு பேபியை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அந்த பேபிக்கு லவ் கொடுக்கணும் கேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக பண்ணிக்கிறான். இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க ஒயனாண்டி இவர பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி எடுத்தாங்க ஒயன்னு சொல்லிட்டு ஆமா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஃபைன் நம்ம ஒயின் ஒரு பேபி வந்து அடாப்ட் பண்ணிக்கிறா. அடாப்ட் பண்ணுறது குழந்தை வளர்க்க ஆரம்பிக்கிறா. அந்த பக்கம் ஜிமின் ஜங்க் பார்த்தா நம்ம அவங்க வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க ஜங்கா வீட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் ஏன்டா சொல்கிறாங்க பாரு பேபி சொல்லுவாங்க எட்ட போக சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க அதெல்லாம் வரமாட்டாங்க சரி அவங்க வெளில பே பண்ணுறாங்க சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிம்மை கிச்சனை வச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இந்த பக்கம் ஜங்கு நம்ம வந்துருப்பாங்க. ஐயோ இந்த ஜங்குக்கு இருக்கானே ரொம்ப ரொமான்டிக் பாயாக இருக்கணும். ஜங்கு நம்ம போயிட்டாங்க. இப்போ என்ன பார்க்குறா ரன்னா சொல்கிறாங்க தங்க சொல்லிட்டாங்க. டாடா மாமா எங்கே சொல்கிறாங்க அதுவா உன் மாமா கிச்சனை குக் பண்ணிட்டு இருப்பான். டாடா எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு சொல்கிறாங்க. நோனோ அப்படி சொல்லிட்டு பாபி சொல்கிறான். என்ன சொல்கிறாங்க நோனோ கண்டிப்பாக டேடா மாமா கூட தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமா டேடா மாமா கூட தான் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் டேடா மாமா கிஸ்ஸு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் சொல்லுதா பேபி சொல்லிட்டுருக்கா. மாமா இப்போ தான் டேடா இப்போ தான் மாமா கிஸ் பண்ணுறாங்க. நான் பார்த்து அது பேபி சொல்லிட்டு இப்போ ஜங்கோட அப்புறமா கட்சி வரக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க என்ன பண்ணுறது என் பையன் ரொம்ப ரொமான்டிக்கான ஒரு பையனாக இருக்கான் சொல்லிட்டு ஜங்கோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க சரி ஓகே அவன் ரொம்ப சஃபராக இருக்கேன். அவன் ஒய்ஃபை ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்னு இருக்கான் சொல்கிறாங்க. ஆமாம் இப்போ என்ன பார்க்குறேன் என் மம்மா டேடா வந்துட்டு லவ்லி கப்பல் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ குக்கிங் பார்க்குறேன் ஆமாம்மா மம்மா டேடா லவ்லி டவி அப்படி சொல்லி வெபி சொல்லிட்டு இருக்கு. ஜங்கோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக வாங்க ப்ளே பண்ணுங்க சொல்லிட்டு 4 பேர் இங்கே கார்டன் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் பார்க்குறாங்க. அப்புறம் இன்னைக்கு சொல்லிட்டாங்க இன்னைக்கு பேபிஸ் அம்மா பக்கத்து உங்களுக்கு கிடையாது சொல்கிறாங்க. இருக்காமா இன்னைக்கு நான் மட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா பாவட்டு பேபிஸ் கொஞ்சம் பெரிய பசங்க ஆகிறாங்க சரியா உங்களுக்கு விவரம் தெரியும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை சரியா என் குழந்தைங்களுக்கே தெரியும் சரியா நான் ரொம்ப லவ்லி பர்சன் நான் ரொம்ப அவங்க என்னோட ஒய்ஃபை லவ் பண்ணுறது அவங்களுக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. என் காஸ்ட்டு என் குழந்தைங்களுக்கு தெரியும் சரியா இல்லை அவங்க டேடா அவங்க அம்மா ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க சரியா சொல்கிறாங்க. நீ எப்படி இருக்க பொறுக்கி பாவட் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் பொறுக்கியா பாவட்டா ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க நைட்டு பார்க்கலாம் ஜங்க் சொல்லிட்டு போயிடாரு. ஜிம் பார்க்குறாங்க ஏன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம் இந்த நைட்டு ஃபுட்டெல்லாம் எல்லாரும் பேபிஸ்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ ஜங்க் நம்ம பார்க்குறாங்க. ஜிம் இன்னைக்கு பேபிஸ் என் கொடுத்து மட்டுமா சொல்லி கேட்குறாங்க. அதை ஆண்டி சொல்கிறாங்க. ஜிம்னா பார்க்குறேன் நான் கிராம கொடுத்துங்களா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ குக்கிங் பார்க்குறான் அம்மா நான் அவங்க கூட தூங்கலாம் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்குறா டே வாடா கிராண்ட்பா கூட தூங்கலாம் ஸ்டோரி சொல்லுவாங்க சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லிட்டு இப்போ பேபிஸ் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அந்த எல்லா ஒர்க்கும் முடிச்சு மேலே வராங்க. ஜங்கு முள்ளே சாப்பிட்டு மேலே போயிருப்பாரு. இப்போ ஜிம்மில் கிச்சனில் ஒர்க்லாம் முடிச்சுட்டு மேலே வராங்க. வந்துட்டு டேரக்டாக ரெஸ்ட்ரூம் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வெளில வராங்க. ஜங்க் பார்த்தா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து அவர் அடிச்சு குளிச்சுட்டு வந்துட்டார். வெளில வந்துருக்காரு. இப்போ ஜிம்மி குளிச்சுட்டு வரவும் ஜங்க் அப்படியே ஜிம்முக்கு பேக் பண்ணுறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க ஜங்காக சொல்கிறாங்க பேபிஸ் இன்னைக்கு அப்பமா கொடுத்துருவாங்க அப்படிதான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சோனிக்கு என்டான்னு சொல்கிறாங்க. வந்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. என்னடா பேசுகிறா சொல்கிறாங்க. வந்துட்டேன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க இன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு தான் சொல்கிறாங்க. எதுக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நீ எனக்கு மட்டும் தான் ஜங்க் சொல்கிறேன் ஜங்க் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாலும் பேபிஸ் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க சரியா என்னை விடவே மாட்டாங்க. அதனால இன்னைக்கு எனக்கு தான் நீ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓ நீ அப்படி சொல்கிறேன் அதுக்கு சரியா நினச்சா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. ஓ அதுவும் இருக்குது சரி அதுக்கப்புறம் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாவட் ஜிம் ஜங்க் அடிக்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜங்க் ஜிம்மில் ஸ்மெல் வந்து ஹீல் பண்ணுறாங்க. சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஸ்வீட்டாக இருக்காங்க ஸ்மெல் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பார்த்துங்க அம்மா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. தூங்குறதுக்காக குளிச்சுட்டு வந்து அது கேட்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ஜிம் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜங்க் அழகாக லைட் ஆகுறாங்க. 2 பேரும் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே அழகாக போயிட்டு இருக்கு. ஜங்க் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. இந்த பாருங்க குழந்தைங்க லட்டு மாதிரி அழகாக 2 பேர் இருக்காங்க. அழகாக பேசுகிறாங்க. அழகாக வந்து அழகாக கம்ஃபர்ட் பண்ணுறாங்க பார்த்துக்கிறாங்க. அப்புறம் அங்கிள் ஆண்டி அப்புறம் என் அக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. எங்கள் அக்கா ஜெயப் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த குழந்தை ரொம்ப அழகாக அவங்க கூட அட்டாச் ஆகிடுச்சு. அப்புறம் அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன வேணும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்படியே இவ்வளோ கிரேஸாக லவ் பண்ணுறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க இப்போ ஹாப்பியாக இருக்கா வேறு என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க.
நீ ஹாப்பியாக அதை மட்டும் போதும், எனக்கு ஒரு எதுவும் நான் ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க நான் ஹாப்பியாக இருப்பேன், இதே மாதிரி இப்போ எனக்கு கிரேஸ் எல்லாம் பண்ணிட்டா சொல்லிட்டாங்க. பெஸ்ட் ஆஃப் வரைக்கும் இவ்வளோ கிரேஸியாக டாக்ஸ் கலர் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. ஜிம் சரி சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் ஜிம் நேக்க ஸ்ட்ராங்காக பைட் பண்ணுறாங்க. ஜங்கா வலிக்குது சொல்லிட்டாங்க. லவ் அப்படி தான் இருக்கும். ஜங்க் சொல்லிட்டாங்க. ஜிம் ஹாப்பியாக ஹேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ இதோட ஸ்டோரியாக ஹேப்பன் பண்ணிடுறாங்க. இதை பிடிச்சிட்டு நம்புறேன். மேபி உங்கள் வயனால நீங்கள் ஹார்ட் ஆகிட்டீங்கன்னாக்கா சாரிடா, ஓகேவா? ஜஸ்ட் ஸ்டோரி தான், ஸ்டோரியாக பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். ஓகே, பை, டேக் கேர்.